வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்வினுடைய மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால், எனக்கு இயற்பியல் வகுப்பெடுத்த எங்கள் பேராசிரியர் உமர் பாஷா அவர்கள் இந்த நிகழ்விலே இருப்பதை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல பழுத்த மனிதர்கள் எல்லாம் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பதைக் கண்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒரு நிமிடத்தை கூட வீணாக்க கூடாது என்று நினைக்கிறேன். நேரடியாக நாம் சுப்பிரமணியம் சந்திரசேகரின் வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டும். சுப்பிரமணியம் சந்திரசேகரை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். அந்த அனுபவத்தை பிறகு சொல்கின்றேன். அது ஒரு மிக அழகான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நான் உங்களிடம் காட்டுவது இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸினுடைய காட் கிரியேட்டட் தி இன்டிஜர்ஸ் என்கிற புத்தகம். இதுல அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 கடவுள்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஒரிஜினல் பேப்பர்ஸை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இதுல குறைந்தபட்சம் ஒரு 12 இடத்துல சுப்பிரமணியம் சந்திரசேகர் என்கிற அந்த மாபெரும் கணித மேதையை, இயற்பியல் மேதையை அவர் குறிப்பிடுகிறார். அதுல ஒரு இடத்துல சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர் என்ன சொல்றாரு, இஸ் தி எடிசன் ஆஃப் த தியரட்டிக்கல் பிசிக்ஸ் மேரிட் வித் மேத்தமெட்டிக்ஸ் என்று மிக அழகாக ஒரு வரியை குறிப்பிடுகிறார். அந்த ஒரு அறிமுகம் நம்முடைய சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர்களுக்கு போதும். இப்போ ஸ்டில்ஸினுடைய படங்கள் வரிசையா வரும். நம்ம மாட்டுக்கு நம்மளுடைய பேச்சை தொடரலாம். நம்ம இந்திய விஞ்ஞானிகளில் சூப்பர் ஸ்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக அது சுப்பிரமணியம் சந்திரசேகர் தான். வேற யாரையும் அது குறிக்காது. ஏனென்றால் சுப்பிரமணியம் சந்திரசேகர் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பேக்கப் சப்போர்ட், இந்திய விஞ்ஞானிகள் அவங்களோட இருந்து அவங்களுடைய இதோட கொண்டு போனவர் அல்ல. மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியாவுக்கு வெளியே சென்று ஒரு இந்தியராக இருந்து பல விஷயங்களில் கடுமையாக உழைத்து பெற்றவர். இப்போ த பிரெயின் ஆஃப் த பிளாக் ஹோல்ஸ் என்று அவரை பற்றி சமீபத்தில் கடைசியாக இறந்து போவதற்கு முன் கொடுத்த பேட்டியில கூட ஹாக்கின்ஸ் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். சந்திரசேகர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு அப்படியே வரிசையா ஒரு தடவை கடகடன் படிச்சிடுறேன். சந்திரசேகர் லிமிட், சந்திரசேகர் நம்பர், சந்திரசேகர் ஃப்ரிக்ஷன், சந்திரசேகர் கெண்டால் ஃபங்க்ஷன், சந்திரசேகர் எச் ஃபங்க்ஷன், இப்படி போயிட்டே இருக்கு. எம்டன் சந்திரசேகர் ஈக்குவேஷன், சந்திரசேகர் பேக் ஈக்குவேஷன்ஸ், சந்திரசேகர் டென்சார்ஸ், இவற்றையெல்லாம் பற்றி நம்ம வர வர சொல்லிட்டே இருக்க போறோம். சந்திரசேகர் ஒயிட் டிராஃப்ட் ஈக்குவேஷன், இப்படி அவருடைய கண்டுபிடிப்புகள் கிட்டத்தட்ட 27 கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய ஒரு மனிதர் அவர். அவர் லாகூரிலே பிறந்தார். ஆனால் அவர் ஒரு தமிழ் குடும்பத்திலே லாகூரில் பிறந்தார். தமிழ் குடும்பம் எப்படி லாகூர் போயிற்று என்று நீங்கள் கேட்கலாம். அவருடைய தந்தை டெபுட்டி ஆடிட்டர் ஜெனரலாக நார்தர்ன் ரயில்வேஸ்ல, அப்போது நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்ல வேலை பார்த்து கொண்டிருந்ததால் அவர் அங்க டிரான்ஸ்பர் ஆகிற இடத்துக்கெல்லாம் குடும்பத்தை அழைத்து சென்று கொண்டிருந்தார். அவர் பெயர் சி சுப்பிரமணியன். சி வெங்கட்ராமனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இந்த சி வெங்கட்ராமன் என்பவர் தான் சி வி ராமன். சி வி ராமனுடைய ஓன் சகோதரர் தான் மரியாதைக்குரிய சி சுப்பிரமணியன். அதனாலதான் ஒரு சுப்பிரமணியம் சந்திரசேகர் தான் அவங்க 2 பேருக்கும் அப்பா. அப்பா பேரையே தன்னுடைய பையனுக்கு வைப்பது நம்ம ட்ராடிஷன். தாத்தா பேரை பேரனுக்கு வச்சிருவாங்க. அப்படித்தான் இவர் சந்திரசேகர் ஆனார். இது 1910ஆம் ஆண்டு அவர் பிறக்கிறார், அக்டோபர் 19ஆம் தேதி. அப்பா ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்ஸ்னா, அம்மா அதை விட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். சீதா பாலகிருஷ்ணன் என்பது அவருடைய பெயர். கடைசி வரைக்கும் தன்னை சீதா சுப்பிரமணியன் என்று அவர் எழுதி கொள்ளவில்லை. தன் தந்தை பெயரோடு வைத்து சீதா பாலகிருஷ்ணன் என்றுதான் தன்னை அவர் அழைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு பார்வை அவருக்கு அப்போதே இருந்தது. அவர் வீட்டிலேயே எழுதப்பட்ட கற்றிருந்தார். அந்த காலத்தினுடைய அம்மையாராக இருந்தாலும் ஆங்கிலத்திலும் அவருக்கு நல்ல ஒரு செழிப்பான அறிவு இருந்தது. ஒரு மிகப்பெரிய குடும்பம். சந்திரசேகருக்கு 2 எல்டர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவர் தான் முதல் பையன். 2 யங்கர் பிரதர்ஸ் இருந்தாங்க. 4 யங்கர் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. முதல் பையங்கிறதுனால பொறுப்புகளும் அதிகம். அதே சமயத்தில் அவர் வளர்க்கப்படுவதிலே பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் செஞ்சாங்க. ஊரா போயிட்டு இருந்த குடும்பம் அது. அலகாபாத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிறாரு, வைசாக், லக்னோ, அப்புறம் கடைசியா 1916ல் சென்னைக்கு செட்டில் ஆகிறாங்க. அதுக்குள்ள என்ன ஆயிடுதுனாக்கா, பெரும்பாலும் வீட்டில தான் அவருக்கு கல்வி. சந்திரசேகரை பொறுத்தவரையில் 11 வயது வரைக்கும் வீட்டில தான் கல்வி. அப்பா அவருக்கு மேக்ஸ் சயின்ஸும் நடத்திடுவாரு. அம்மா தமிழ் நடத்துவாங்க. கொஞ்சம் அவரை இங்கிலீஷையும் பழக்கி விட்டாங்க. தாத்தா ஒருத்தர் சந்திரசேகர் சொன்னேன் இல்லையா, அவர் பி.வி. நரசிம்மா ராவ் கல்லூரியில அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு லெக்சரராக வைசாக்ல இருந்தவர். அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இவருக்கு ரொம்ப அதிகம். ஏன்னா தாத்தாவுக்கு ரீடிங்லயும் மியூசிக்லயும் ரொம்ப ஈடுபாடு. அம்மா தான் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஷி வாஸ் எ கம்பேனியன்.
அதுல 2 இன்சிடென்ட் சொல்றேன். ஹென்ரிக் இப்சனுடைய ஆங்கில அற்புதமான அது வந்து நார்வே நாட்டினுடைய பிளே. அந்த பிளேவை த டால்ஸ் ஹவுஸை தமிழ்ல மொழிபெயர்த்து கையால எழுதி 10 நாள் உட்காந்து எழுதி சந்திராவை படிக்க வைத்த பெருமை அந்த அம்மையாரை சேரும். இப்படி பலவற்றை கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்துறாங்க. சீனிவாச ராமானுஜன் வந்து 1920 இறந்து போனப்போ சந்திரா பின் நாட்களில் எழுதுகிறார். சந்திரா என்றுதான் அவர் சுருக்கமாக அழைக்கப்படுகிறார். அதனால நாமும் சந்திரா என்றே அவரை அழைப்போம். பின் நாட்கள் அவர் எழுதும்போது சொல்றாரு, ஒரு நாள் அம்மா கூப்பிட்டு நியூஸ் பேப்பரை காமிச்சாங்க, ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அந்த ஆர்டிக்கல்ல வந்து சீனிவாச ராமானுஜன் இறந்து விட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏன்னா ராமானுஜன் போட்ட எல்லா கணக்கையும் அம்மா எனக்கு வர வச்சு கொடுப்பாங்க, நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவேன் என்று ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார். இப்போ இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். பிளாக் ஹோல் பற்றி இந்த நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அறிவியல் புரட்சி. இந்த புரட்சி சந்திரா எக்ஸ்ரே லேபரட்டரியில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பதை குறிப்பிட்டு எவ்வளவு முக்கியத்துவம் மிக்க ஒருவர் சந்திரசேகர் என்பதை சொல்வதற்காக இந்த புகைப்படத்தை நான் எடுத்து கொடுத்திருக்கிறேன். ரீடிங் ஹேபிட்டை சின்ன வயசுலேருந்து வளர்த்ததும், ஒரு பக்கம் கணிதத்தை அவருக்கு கற்பித்ததும் அம்மாவினுடைய மிகப்பெரிய பணியாக இருந்தது. மெட்ராஸ்க்கு அவர் வந்து வந்த பொழுது 11 வயசுல அவர் வந்து இந்த ஹிந்து ஹைஸ்கூல்ல ட்ரிப்ளிகேன்ல சேர்க்கப்படுகிறார். அங்க வந்து ட்ரிப்ளிகேன் ஹிந்து ஹைஸ்கூல்ல அவர் படிக்கிறார். அப்பதான் உள்ள போறாரு. கிட்டத்தட்ட 7வதுக்கு ஈக்குவலண்ட் 8வது லெவல் அவரை சேர்க்கும் போதே, அது வரைக்கும் வீட்டில் தான் படிச்சிருக்காரு. அப்படி சேர்க்கும் போது என்ன ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க ஸ்கூல்ல அப்படின்னா, அவர் மற்ற மாணவர்களை விட மேக்ஸ்ல 3 வகுப்பு முன்னால் இருந்தாராம், மேல போயிட்டாரு. அதே மாதிரி சயின்ஸ்லயும் அவுட்ஸ்டாண்டிங், லிமிட்டே இல்லாம படிச்சு வச்சிருக்காரு. அதுல தமிழ் பண்டிட் அங்க இருந்த ஒரு வரதாச்சாரியார்னு ஒருத்தர், ஆங்கில ஆசிரியர் தேவநாத முதலியார், இவங்க 2 பேரை பத்தி அவர் குறிப்பிடுகிறார். அந்த அவருடைய பயோகிராஃபியினுடைய டைட்டில் த சயின்டிபிக் பயோகிராஃபி என்கிற ஒரு டைட்டில் அவர் எழுதியிருக்கிறார் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். இங்கிலீஷ் டீச்சர் அவரை கூப்பிட்டு அவருடைய ஞானத்திற்கு ரொம்ப பாராட்டி அவருக்கு ஒரு வேலை கொடுத்தார். 9th படிக்கும் பொழுது, தான் 9ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த ஆனுவல் எக்ஸாம் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை தான் எடுத்ததாக அவர் குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் வந்து அவரை மதிச்சு ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டர் ஆகிற அளவுக்கு அவருக்கு வேலை கொடுக்கிறார்கள். அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் படித்து முடித்த கையோட 1925 அனைவரும் படித்த மேதைகளை உருவாக்கிய நம்முடைய மாநில கல்லூரி பிரசிடென்சி காலேஜ் சென்னை, அங்கே அவர் சேர்த்துகிறார். அந்த பிரசிடென்சி காலேஜில் தான் அவருடைய அங்கிள் CV ராமனும் அப்போது இருந்தார். 15 வயசுல கல்லூரிக்குள் நுழைந்தவர் சுப்பிரமணியம் சந்திரசேகர். பிசிக்ஸ் அண்ட் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் என்று படிக்கிறார். என்ன ஒரு விஷயம்னா, அந்த காலகட்டத்தில் தான் ராமன் இங்கிலாந்து போயிட்டு வந்திருந்தாரு. மெட்ராஸ்ல வந்து இறங்கின கையோட தம்பி வீட்டுக்கு போனார் ராமன், சகோதரர் வீட்டுக்கு. அது வந்து ஒரு ராமன் எஃபெக்டை சந்திரசேகருக்குள்ளே ஏற்படுத்தியது. அதை நம்ம ராமன் எஃபெக்ட்னு சொல்லலாம். அந்த ராமன் எஃபெக்ட் எப்படி ஏற்படுது அவருக்குள்ளனா, அந்த வீட்டுக்கு போனப்போ அவரை ராமனை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாயந்தர வேளையில எல்லாருக்கும் டீ எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு அம்மா சந்திரசேகரை கூப்பிட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுப்பா அப்படின்னு வேலை வாங்குறாங்க. அப்போ வந்து கிரௌட்ல இருந்த ஒருத்தன் கேட்கறான், ஏன்பா நீ மாட்டுக்கு ஃபாரின்லாம் போற, ராமனை பார்த்து கேட்கறாங்க. எல்லாம் போற கரெக்டு, இந்த டர்பனையும் கேட்ட மாட்டற, ஒன்றும் மாட்டற, இதெல்லாம் அங்கே ஒரு பெரிய இதுவா இல்லையா, எல்லாரும் கேப் போட்டுன்னு இருக்கான், ஹேட்லாம் போட்டுருக்காங்க. அப்போ ராமன் சொன்ன பதில் வந்து கடைசி வரைக்கும் சந்திரசேகர் வந்து அதை கோட் பண்ணிட்டே இருந்தார். நான் எந்த ஊருக்கு போனாலும் என்னுடைய இந்திய அடையாளம் என்னை விட்டு போவே போகுது, நான் என்ன செய்வது, நான் ஒரு இந்தியன் என்று அவர் தெளிவாக தன்னை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு அந்த இன்சிடென்ட். அப்போ ராமன் ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. ரூதர்ஃபோர்டு வந்து ராயல் சொசைட்டியில கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாராம். அப்போ ராமன் கொஞ்சம் லேட்டா போயிட்டாரு. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து கிளாஸ் கேட்கறதுக்கு போறாரு. இங்கிலாந்துக்கு போன புதுசு அது. ராமன் போய் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு லாஸ்ட் ரோல போய் உட்காந்தாராம். ரூதர்ஃபோர்டு மைக்லயே, ராமன் கம் டு த ஃப்ரண்ட், யூ கேன் அண்ட் யூ நீட் நாட் சிட் தேர், கம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அது வரைக்கும் ராமன் வந்து ரூதர்ஃபோர்டு சந்தித்ததும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ ராமன் சொன்னாராம், கடைசியில் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் போய் ரூதர்ஃபோர்டை கேட்டேன், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்ட்டு. யுவர் டர்பன் மேன், யூ லுக் எக்ஸாக்ட்லி அன் இந்தியன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு இந்தியன்ல பிசிக்ஸுக்குள்ள வந்ததுல ராமன் தான், எங்களுக்கு தெரியாதா என்ன என்று கேட்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார். நாம வந்து அதை பார்க்கிறோம். அந்த கற்றுக்கொள்கின்ற அந்த விஷயத்தில் நாம் எங்க போனாலும் இந்திய அடையாளத்தை விடக்கூடாது என்கிற ஒரு ராமன் எஃபெக்ட். அப்போ என்ன ஒரு நடக்குதுன்னு சொன்னா, கணக்கு மற்றும் இயற்பியல்
இந்த ரெண்டையும் கல்லூரியில் படித்த சந்திரசேகர் தன்னுடைய பாட புத்தகம் போக மீதி நேரத்துல பூரா அவர் ப்ரொஃபசர்ஸ் வீட்டில தான் இருப்பார். ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ப்ரொஃபசர்ஸ்க்கு அடுத்த நாள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நோட்ஸ் எடுப்பாங்க இல்லையா, அப்ப கூட உட்காந்து அவங்க சொல்ல குறிப்பிட்டு அவங்கள்ட்டே கொடுப்பார். அவ்வளவு தூரத்துக்கு ப்ரொஃபசர்ஸை மதித்து அவர்களோடு உழைத்த பெருமைக்குரியவர். அவர் வந்து ஸ்டடியிங் அவுட் ஆஃப் சிலபஸ் நிறைய படித்திருக்கிறார். அப்பதான் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதுகின்றார். ஒரு பெரிய சைக்கிளிங் மேனியாக் அவரு. மெட்ராஸ் முழுக்க சைக்கிள்லயே ரவுண்ட் அடிப்பாராம். கடைசி வரைக்கும் சைக்கிள் வைத்திருந்தார். கடைசி வரையில் சைக்கிள்ல போறதையே ஒரு பெரிய ஒரு இதுவாகவும் மதிப்போடு அவர் ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பேண்ட் ஸ்பெக்ட்ரா என்பதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் பேப்பர். இதை வந்து பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அவர் எழுதுறாரு. ஆன் ஸ்பெக்ட்ரா ஆஃப் மாலிகூல். அதை இப்பவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் பார்த்தீங்கன்னா, நான் போயிருக்கேன், அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கியிருக்காங்க. அங்க அவருடைய முதல் பேப்பர் கைப்பட அவர் கையெழுத்துல எழுதின பேப்பரை இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பாராட்ட வேண்டிய விஷயங்களில் உண்டு. அப்புறம் 1928ல சம்மர். அவர் வந்து எப்பவுமே ஒவ்வொரு சம்மரையும் வீணாக்க மாட்டாரு. எங்கேயாவது சம்மர்ல போய் லைப்ரரி இருக்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல குடிபெடுவாராம். அந்த முழு லைப்ரரியில இருக்கிற பிசிக்ஸையும் அலசிடுவாரு. நியூ ஜர்னல்ஸ் பூரா படிச்சிருவாரு. இதுதான் நம்ம குழந்தைங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் நினைக்கிறேன். கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இங்கே உள்ளே வந்திருப்பதை நான் பார்க்கிறேன். நீங்க வந்து இந்த நீண்ட விடுமுறை இப்போ இருக்கு, சயின்ஸ் ஜர்னல்ஸ் நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கூட சயின்ஸ் ஜர்னல்ஸ் ஒரு 4-5 ஜர்னல்ஸ் கண்டிப்பா லைப்ரரிஸ்க்கு வந்துட்டு தான் இருக்கு. அப்படி வரலன்னா நீங்க வந்து அந்த லைப்ரரியை பற்றி குற்றம் சுமத்தி நீங்கள் வாங்க முடியும். ஏன்னா அவங்களுடைய கடமையை அவங்க வாங்கி வைக்க வேண்டும் என்பது பிரதான லைப்ரரிஸ் பூரா, த ஹெட் லைப்ரரிஸ் ஆஃப் எவரி டிஸ்ட்ரிக்ட். இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சம்மர்ல கல்கத்தா போறதுன்னு முடிவு பண்றாரு. அவருடைய நண்பர்கள் 2-3 பேர் சேர்ந்து கல்கத்தாவுக்கு போறாங்க. இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸுக்கு அவர் விஜயம் செய்கிறாரு. அங்க ராமன் அவரை பார்க்குறாரு. உன்னை யார் இங்க வர சொன்ன அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டதுதான், அவ்வளவுதான். ராமன் அதுக்கு மேல எதுவும் தலையிடவில்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. அப்போ ஒரு விஷயம் வந்து சந்திரசேகர் மனசை உறுத்தியது. நான் ராமர் என்கிற அந்த மனிதர், என் குடும்பத்தின் மனிதர் போன அந்த பாதையில் செல்ல மாட்டேன் அப்படிங்கிறது அவருடைய எடுத்துக்கொண்ட தீர்மான முடிவு. ஆனா சயின்ஸ்குள்ள தான் இருப்பேன், ஐ ஒன்ட் ஃபாலோ ராமன் என்று அப்போது முடிவு. எப்போ அவருக்கு வந்து அப்போ வந்து 1928 அவர் வயசு 18. அந்த ஏஜ்ல ஒரு மெச்சூர்டு முடிவை அவர் எடுக்கிறார். அங்க வந்து அவர் சந்தித்த 3 அற்புத மனிதர்கள். ஒன்று KS கிருஷ்ணன், இவரை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜூரி பகவந்தம் பார்க்க இருக்கிறோம். மெக்னாட் சாகா. இந்த சாகா வந்து ஒரு பெரிய ஆளு, உங்களுக்கு தெரியாது. கூட்டு போய் உட்கார வச்சு டீ வாங்கி கொடுத்து எப்படியோ சந்திரசேகர அஸ்ட்ரோபிசிக்ஸ் பக்கம் கொண்டு ஒரு இழுத்துறாரு. எப்படி இழுத்தாருன்னா, அங்க என்ன ஒரு விஷயம் வந்ததுன்னா, சாகா சமன்பாட்டை ஏற்கனவே சந்திரசேகர் படித்திருந்தார். சாகாவோட பேப்பரை அது வெளிவந்திருந்த பிலாசபிக்கல் மேகசின்லயே படித்திருக்கிறார். கல்கத்தால இருக்கக்கூடிய இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் சயின்ஸ்க்கு போனப்போ அவருடைய புகைப்படம் இதுதான். அந்த புகைப்படத்தை நான் உங்களுக்கு, எவ்வளவு சின்ன பையன் பாருங்க, அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்களோடு அவர் உரையாடுகின்ற ஒரு விஷயத்தை பெறுகின்றார். அப்ப என்ன ஒரு அதிர்ஷ்டம்னு அவர் சொல்றாருன்னா, எங்க அப்பா ரயில்வேஸ்ல இருந்தாரு, அது எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம். எங்க அப்பாவோட ஐடி கார்டை நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னாக்க, ஒரு விஷயத்துல நான் பயன்படுத்த போறேன்னு அப்பாட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வாங்கிட்டேன். அவர் வந்து ஆபீஸ்ல அதை டைப் படிச்சு ட்ரூ காப்பி அப்படின்னு கீழே போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். நான் அதை எடுத்துக்கொண்டால் ட்ரெயின்ல எனக்கு டிக்கெட் கிடையாது. இதுதான் ஒரு பெரிய வேல்யூ, உங்க பிரிட்டிஷ்காரங்க ஏற்படுத்தி வச்சிருந்த ஒரு வேல்யூ. அதை பயன்படுத்தி கொண்டுதான் அவர் கல்கத்தாக்கு போனாரு. அங்க வந்து ராமன் அவரை கண்டிக்கிறார். ஆனால் சந்திரசேகர் அதை கண்டுகொள்ளவில்லை. கல்கட்டால வந்து 2 மாசம் தான் இருந்தாரு, சம்மர் முழுக்கவே. அவருக்கு விடுமுறை நாட்களான ஏப்ரல், மே 2 மாசமும் கல்கட்டால இருந்தார். அப்போ வந்து என்னன்னா ஒரு பெரிய விஷயம், அங்க போய் அவர் உடல மேக்ஸையும் பிசிக்ஸையும் அங்கு இருந்து கொண்டே சில ஆய்வுகள் ஏற்படுகிறது. அப்போ வந்து அவரை சந்தித்த மெக்னாட் சாகா அவர்கள் நைட் வந்து ஒரு டின்னருக்கு கூட்டு போறாரு. டின்னருக்கு கூட்டு போகும்போது பலவிதமான பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்த டின்னருக்கு வந்திருக்காங்க. எல்லாம் பெரிய விஞ்ஞானிகள். அதுல சந்திரசேகரை ஈக்குவலா உட்கார வச்சு மெக்னாட் சாகா அவரையும் ஒரு தலை சிறந்த ஒரு விஞ்ஞானியா அந்த ஏஜ்ல நடத்தியது என்பது என் வாழ்நாள் முழுக்க என்னை மரியாதையோடு நடத்திய ஒரு விஷயமாக, என் முதல் படி நிலையாக நான் அதை கருதுகிறேன் என்று சந்திரா எழுதுகிறார். அப்போ ஒரு ரெஃபரன்ஸ் டு ஸ்டார்ஸ் என்கிற ஒரு விஷயம், காம்ப்டன் எஃபெக்ட் பத்தி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க இவரும் மெக்னாட் சாகாவும். அப்போ வந்து என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. 29ல தீவிரவாதிகள் மதவாதின்னு பிரிக்க போறாங்க.
காந்தியோட என்ட்ரி நடக்க போகுது. அந்த 19 வயதில் சென்னையில வந்து இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் நடக்குது. இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் சென்னையில் நடக்கும் பொழுது த ரியல் காங்கிரஸ் ஆஃப் லகூர் அதே நேரத்துல அங்க லாகூர்ல நடந்தது. அப்போ வந்து என்ன ஒரு பெரிய நிகழ்வுனா, சந்திரா என்ன பண்ணாரு, அவர் எழுதிய காம்ப்டன் எஃபெக்ட் பத்தின பேப்பரை இந்தியன் சயின்ஸ் அசோசியேஷனுக்கு அனுப்புறாரு. சின்ன பையன், அப்பதான் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிற பையன். ஆனா அவரை அழைத்து வந்து பேப்பரை பிரசன்ட் பண்ணலாம் என்று சொல்கிறார்கள். அங்க வந்து 19 வயதில் எஸ்.என். போஸ் தான் வந்து அங்க வந்து தலைமை தாங்குகிறார். சத்யேந்திரநாத் போஸ். அதுல அவர் பேப்பர் பிரசன்ட் பண்றாரு. அந்த படத்தை தான் நீங்க பாக்குறீங்க. ரொம்ப தெளிவா அப்பவே அவருடைய ட்ரெஸ், அவருடைய கோடு அங்க பாருங்க. எந்த விதத்திலையும் நீங்க வந்து அவரை இது பண்ண முடியாது. ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன், ஆனா ஒரு பிரம்மாண்ட சயின்டிஸ்டா உருவாகுகின்ற அனைத்து இதுவும் அவருக்கு இருக்கு. ஆனா ரியலான மாற்றம் எப்ப நடந்தது? இப்போ இதுல போய் அவர் பிரசன்ட் பண்ணதுக்காக அவருக்கு ஒரு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கு வந்து எடிங்டன் என்பவர் எழுதிய புத்தகம். இந்த ஆர்தர் எடிங்டனை தான் அதுக்கப்புறம் அவர் சந்திக்க போறாரு. அது அப்புறம் பாயிண்ட்டுக்கு வருவோம். எடிங்டன் எழுதின ஒரு அருமையான விஷயம், த இன்டர்னல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். அந்த புத்தகத்தை எஸ்.என். போஸ் தேடி பிடிச்சி அதை வந்து இவருக்கு பரிசாக இந்த பேப்பர் பிரசன்ட் பண்ணதுக்காக கொடுக்குறாங்க. இந்த ஒரு புத்தகம் அவர் வாழ்க்கையை புரட்டி போட்டது என்று அவர் சொல்கின்றார். அதனாலதான் நமக்கு பரிசா வருகின்ற புத்தகங்களை எல்லாம் நம்ம விடவே கூடாது. அதை முழுசா படிக்கணும். அதை பரிசுன்னு பத்திரமா வைக்கிறதை விட அதை படிப்பதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவும் இருக்க முடியாது. நான் கல்லூரி கற்ற நாட்களில் எனக்கு வந்த அந்த பரிசுகள், பள்ளி கற்ற நாட்களில் எனக்கு வந்த பரிசு எல்லாம் வாசிக்க தொடங்கிதான் நான் வாசிப்புக்குள் நுழைந்தேன் என்பதை இங்கே பகிரங்கமாக நான் ஒப்புக்கொள்கிறேன். இப்போ நாம வந்து வரோம், மேட்டருக்கு வரோம். உண்மையான மாற்றம் எப்போ வந்ததுன்னா, சோமர்ஃபீல்டு இந்தியாவை விசிட் பண்றாரு. அவர் அமெரிக்காவுக்கு போகணும். சோமர்ஃபீல்டு பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே இதே மாதிரி ஒரு டாக்ல சொல்லியிருக்கேன். ஜெர்மனியை சேர்ந்தவர் சோமர்ஃபீல்டு. தி எவல்யூஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரல்ஸ் அவருடைய கண்டுபிடிப்பு. 1928 ஆன் த வே டு யூஎஸ் இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அவர் வந்து எப்படின்னாக்கா, என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா 28, 29 ரெண்டையும் அட்டாச் பண்ற 2 மாசங்கள் இங்க இருக்காரு. அப்போ ஸ்டாப்பிங் பை மெட்ராஸ். அப்போ என்ன ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னா, ரெசிடென்சி காலேஜ் மாதிரி கல்லூரிகள்ல இந்த மாதிரி மனிதர்கள் வந்தா விட மாட்டாங்க. அழகா அவங்கள கூப்பிட்டு ஒரு லெக்சர், அந்த லெக்சர் அட்டன் பண்றாரு சந்திரா. அந்த லெக்சரை வந்து அட்டன் பண்ணும் பொழுது என்ன ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் நடக்குது அப்படின்னா, த கிரேட்டஸ்ட் பிளஸ் பாயிண்ட் டியூரிங் த லெக்சர், அவர் வந்து லேட்டஸ்டா இப்ப நடந்துட்டு இருக்கிற அவருடைய காலகட்டத்தின் எல்லா விஷயத்தையும் சோமர்ஃபீல்டு பேசிட்டே போறாரு. இங்க இது நடந்திருக்கு, இந்த பேப்பர் அங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க, இந்த பேப்பர் இங்க வந்திருக்காங்க, ஐன்ஸ்டீன் இப்ப லேட்டஸ்டா இதை பண்ணிட்டு இருக்காரு, எல்லாம் சொல்லிட்டு. ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்க பாதி பேருக்கு அது என்னன்னு கூட தெரியாது. மீதி பேருக்கு லேட்டஸ்டான விஷயம்லாம் புரியல. அதிலும் குறிப்பா சோமர்ஃபீல்டு வந்து he was talking about டைராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த டைராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேள்விப்பட்ட உடனேயே ஷாக் ஆயிட்டார் சந்திரா. அதே வேலையை தான் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, லெக்சர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாரு. நேரா போய் சோமர்ஃபீல்டு கிட்ட சரண்டர். சின்ன பையன், ஒரு காலேஜ் பையன் 2 கேள்வி கேட்கிறான் அப்படின்னு அவர் நினைக்கல. சோமர்ஃபீல்டு இவர் சொன்ன அந்த 4 வார்த்தையே போதும் அவருக்கு. உடனே கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு 1.5 மணி நேரம் அவர் கூட வந்து இவர் ஒரு டீ சாப்பிட்டார். அவங்க பெரிய ஆட்கள்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா, மோஸ்ட் இன்டெலிஜென்ட் எல்லாருமே டீ சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நேரம் சாப்பிடுவாங்க. ஏன்னா அது பேச்சு தான் அங்க முக்கியம், டீ அப்புறம். அதுவும் வெள்ளைக்காரங்க நமக்கு கருத்து கொடுத்த பெரிய விஷயம் இது. அதுல வந்து ஃபெர்மி டைராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒண்ண அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு சோமர்ஃபீல்டு. அதே ஸ்டார் கான்சியஸ்ல ஃப்ளவர்ங்கிறவர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ளவர்னுடைய ரியல் ஒர்க் என்னங்கிறதையும் அறிமுகப்படுத்தி இந்த 2ஐயுமே பார்க்கிறாரு. இந்த ஆர்எச் ஃப்ளவரை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆர்எச் ஃப்ளவர் தான் ஹோமி ஜஹாங்கீர் பாபாவினுடைய பிஹெச்டி பண்ணக்கூடிய கைடாக இருந்தவர் அங்க கேம்பிரிட்ஜில் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஃப்ளவர்ங்கிற வார்த்தையை கேள்விப்படுகிறார் சந்திரசேகர். அதே மாதிரி எல்லாமே 19 வயசு அவருக்கு. இப்பதான் அவர் திங்க் பண்றாரு. 1930 ஹானர்ஸ் பட்டம் அவருக்கு வழங்கப்படுகிறது, பிஎஸ்சி ஹானர்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா, வீட்டுக்கு போன உடனேயே அவங்க அப்பா சொல்றாரு, நீ அதெல்லாம் சயின்ஸ் எல்லாம் போவனா ஐசிஎஸ் எழுது, இதுல வந்துடு, நீ என்ன மாதிரி நீ அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஏன்னா முதல் பையன், எவ்வளவோ தங்கச்சிங்கள் இத்தனை பேர் இருக்காங்களே, கரை சேர்க்கணுமே, இந்த மாதிரியான ஒரு கான்சியஸ்ல. ஆனா இதுல வந்து 2 முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது.
சார் ஒருத்தர் போட்டிருக்காரு, அது ஃப்ளவர் இல்ல ஃபவுலர் என்று. ஆமா ஃபவுலர், மதிப்பிற்குரிய ஆர்ஹெச் ஃபவுலர் அவர்கள். இட் வாஸ் மை டிப் ஆஃப் மை டங். ஐ அக்ரி அண்ட் ஐ கரெக்ட் மை. இப்போ வந்து அவங்க அப்பா சொல்றாரு, ஆனா சந்திரசேகர் வந்து ஒரு டென்ஷன்ல இருக்காரு. தான் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை, ஆனா அப்பா ஐசிஎஸ் துறை என்னம்மான்ட்டு அம்மாட்ட போய் கேட்கிறாரு. அம்மா பிடிவாதமாக அப்பாவிடம் பேசி, அவன் ஒரு கணித மேதை, அவன் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ், நீங்க அவனை கொண்டு வந்து இது கூடலாம் நுழைக்கூடாது இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு, அந்த காலத்துலலாம் அப்பாட்ட பேசுறதே கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறார். அந்த நேரத்துல சென்னையினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் ரமுனி மேனன் அவர்கள், அந்த அவருடைய ஒரு பங்களிப்பினாலும், லார்ட் இர்வின் பிரபுவினுடைய பங்களிப்பினாலும், அப்ப அவர் வைஸ்ராயா இருந்தார், இவங்க 2 பேரும் இணைந்து 7 மாணவர்கள் இந்தியாவில இருந்து இங்கிலாந்து போவதற்கு ஒரே வருஷத்துல ஒரு அழகான ஒரு ஸ்காலர்ஷிப் செட்டில் பண்றாங்க. அதுல 2வது பெயராக இருந்ததுதான் சந்திரசேகர் பெயர். அவர் வந்து அப்போ பிரசிடென்சி காலேஜினுடைய பிரின்சிபாலா இருந்தவர் ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தர், டபிள்யூ ஸ்மித். அவர் வந்து ஒரு வெள்ளைக்காரரு. அவரும் வந்து சந்திரசேகரை அழைத்து இந்த மாதிரி பண்ண போறாங்கன்னு அவங்க அப்பா அதோட கேவ் அப், இது வேண்டியதில்லை அப்படின்னு கேவ் அப். அப்போ இந்த மீன் டைம் வந்து சந்திரா சென்டிஸ் பேப்பர், அவருடைய பேப்பர் கிராம்ப்டன் பத்தின பேப்பரு, சம் ஐடியாஸ் அபவுட் ஒயிட் டார்ஃப், இந்த 2 பேப்பரையுமே ஃபவுலருக்கு அவர் அனுப்பி வைத்தார். ஏற்கனவே அதை ஃபவுலருக்கும் அனுப்பியிருந்தாரு, டைராக்குக்கும் அனுப்பிடுறாரு. ஏன்னா சோமர்ஃபீல்டினுடைய இதுபடி இப்போ கேம்பிரிட்ஜுக்கு போறது, கேம்பிரிட்ஜில் எந்த காலேஜ், இந்த விதமான விஷயங்களை எல்லாம் படிச்சு முடிச்ச உடனேயே என்ன ஒரு பெரிய விஷயம் நடக்குதுன்னா, ஃபவுலர் வந்து தனக்கு கீழ் சந்திராவை வர வைப்பதற்கு அங்க பேசுறார். சந்திராவுக்கு ட்ரினிட்டி கல்லூரியில் இடம் கிடைக்கிறது, அங்கதான் ஃபவுலர் இருக்கிறார். ஃபவுலரை ட்ரினிட்டி கல்லூரிக்கு போவதற்கு அவர் வந்து, அதுதான் ட்ரினிட்டி கல்லூரி தான் கேம்பிரிட்ஜினுடைய மிகப்பெரிய கல்லூரி. 1526 அந்த கல்லூரி அவ்வளவு பழைய காலத்தில் நிறுவப்பட்டது. ஐசக் நியூட்டன்ல இருந்து மேக்ஸ்வெல், நீல்ஸ் போர், ரூதர்ஃபோர்டு, இப்படி நிறைய பேர் படித்தார்கள். சீனிவாச ராமானுஜனை உருவாக்கிய கல்லூரி அதுதான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா லார்ட் பைரன் போன்றவர்கள், டெனிசன் போன்ற கவிஞர்கள் உருவானதும் அங்கதான். இந்த கல்லூரி வந்து நோபல் பரிசுக்கும் மிகவும் பெயர் பெற்ற கல்லூரி. அந்த கல்லூரியில வந்து அவர் போறாரு, ஷிப்ல ஏறணும். ஷிப்ல ஏறதுக்கு முன்னாடி ஜூலை 31, 1930 தான் அவர் ஷிப்ல ஏறுறார். அந்த கப்பலில் அவர் ஏறுகிறார். ஏறும்போது அவர் வெறும் சந்திரா, இறங்கும் பொழுது சந்திரசேகர் லிமிட்டை கண்டுபிடித்த சந்திரா. இந்த இடத்தில் தான் நாம் நட்சத்திரங்களுக்குள் நுழைகிறோம். இப்போது நாம் அந்த அறிவியலை கொஞ்சம் புரட்ட வேண்டியிருக்கிறது. ஒரு நட்சத்திரம் பற்றிய கண்டுபிடிப்பு தான் சந்திரசேகர் லிமிட் என்பது. ஒயிட் டிராஃப்டை பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதாவது வெள்ளைக்குள்ளன் என்று நாம் தமிழில் அழைக்கிறோம். ஒரு நட்சத்திரம் ஒரு அளவுக்கு மேல தன்னுடைய எரிபொருள்கள் எல்லாம் தீர்ந்த பிறகு, தன்னுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் முடிந்த பிறகு அந்த நட்சத்திரம் வெள்ளிக்குள்ளனாக மாறிவிடுகிறது. அது வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு விஷயமாக மாறுகிறது. அது எப்போ மாறுகிறது, ஏன் மாறுகிறது, ஒரு நட்சத்திரத்தினுடைய முடிவு எப்படி ஏற்படும், இதுதான் அவருடைய பாதை, அவர் நினைத்துக் கொண்டிருந்த பாதை. ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் தரோ பண்ணியிருந்தாரு. இப்ப நம்ம வந்து நட்சத்திரத்துல அவர் என்ன ஒர்க் பண்ண போறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, சார் நல்லா தான் வச்சுங்க, இப்போ வந்து அவர் வெறும் சந்திரசேகர், சுப்பிரமணியம் சந்திரசேகர், பிஎஸ்சி ஹானர்ஸ், இவ்வளவுதான். அவர் கப்பலில் ஏறி இருக்கிறார். இனிமேல் தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானியாக தொடங்க வேண்டும். இன்னும் அவர் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகல. இப்போ எல்லாருக்குமே நல்லா தெரியும் நட்சத்திரம்னா என்னன்னு. நான் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன், ஏன்னா சந்திரசேகர் லிமிட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவருடைய மீதி வாழ்க்கைக்குள்ள போய்விடலாம். வாட் இஸ் எ ஸ்டார்? இட்ஸ் எ பர்னிங் காஸ், எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு கேஷியஸ் கிளவுட், ஒரு வாயுக்கள் கொண்ட மேகம். மேகம் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த மேகம், நம்ம பார்க்கிற மேகங்கள் எல்லாத்துலேயுமே கூட நீர்த்துளிகள் இருக்கின்றன, நீர்த்திவிளைகள் கொண்ட மேகங்கள். இந்த மேகங்கள் எல்லாம் கலைந்து செல்பவை. ஆனால் நட்சத்திரங்கள் என்பவை மில்லியன் ஆண்டுகளாக கலையாமல் அப்படியே இருக்கின்ற ஒரு மேகத்தொகுதி. இதான் பிசிக்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். முதல்ல இந்த பிசிக்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ்ல 2 ஃபோர்ஸ் அங்க இருப்பதனால தான் ஒரு யூக்லிபிரியத்தை அது மெயின்டைன் பண்ணுது. ஒன்று வந்து உள்நோக்கி இழுக்கின்ற கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பு விசை. இன்னொன்று அதுல வந்து அவுட்வர்டு ஃபோர்ஸ் என்கிற ஒன்று, புல்லிங் அவுட் சைட்.
இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவலா பேலன்ஸ் ஆகிறதுனால தான் அது புல்லும் ஆகல, இழுபடவும் இல்லை, அப்படியே இருக்கு. இதுதான் ஒரு நட்சத்திரத்தினுடைய பிசிக்ஸ். அதுக்குள்ள 4 ஃபோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இதெல்லாம் வந்து பிசிக்ஸ் கண்டுபிடித்து வைத்த விஷயங்கள். அப்படி வருகின்ற பொழுது அதனுடைய அது எவ்வளவு ஹீட் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது எவ்வளவு ஹீட் இருக்குங்கிறத பொறுத்து அதனுடைய கலர், அதனுடைய நிறம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இதெல்லாம் பிசிக்ஸ். இப்போ கெமிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்டார்ஸ்குள்ள போனீங்கன்னா உள்ள வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், லேப்ல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் வச்சுக்கோங்க. நம்ம லேப்ல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் இன்வால்விங் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். சாதாரண அணுக்களையும் மூலக்கூறுகளையும் கொண்டு செய்யற ரியாக்ஷன் நம்ம லேப்ல நடக்குது. ஆனா நட்சத்திரங்கள்ல நடக்கிற நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ்ல முழு நியூக்ளியையுமே இன்வால்வ் ஆயிடுது. இதுதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். எ ஸ்டார் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் தன்னோடு சேர்ந்து சேர்ந்து முதல்ல ஹீலியமாக மாறுகிறது. இந்த ஹைட்ரஜன் ஃபியூசஸ் இன்டு ஹீலியம், ஹீலியம் ஃபியூசஸ் இன்டு கார்பன். இது வந்து நியூக்ளியர் வெடி அல்ல, நியூக்ளியர் சேர்ப்பு. ஃபிஷன் வேறு, ஃபியூஷன், இப்படி சேர்த்துக்கிட்டே போய்கொண்டிருக்கு. இதை வந்து வெய்ச்னர் அண்ட் பிரத் இருவரும் இணைந்து அவர் சன் இஸ் பர்னிங் ஹைட்ரஜன், இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் கார்பன் அண்ட் நைட்ரஜன் என்று கண்டுபிடித்தார்கள். அது ஹீலியமாக மாறுகிறது என்று கண்டுபிடித்தார்கள். இதெல்லாம் கெமிஸ்ட்ரி. இப்போ பிபி சைக்கிள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். இது இதுவா மாறும், இது இதுவா மாறும், அது இதுவா மாறும். கிராவிட்டி இப்போ சிசி சைக்கிள் ஓரளவுக்கு மேல அந்த ஹைட்ரஜன் மாறிட்டே வருது. ஒரு காலகட்டத்தில் வந்து தீர்ந்து விடுகிறது. அப்போ என்ன ஆகும்? அப்போ வந்து அவுட்டர் ஃபோர்ஸ் எதனால வருதுன்னா, இந்த ரியாக்ஷன் நடக்க வரக்கூடிய ஹீட் இருக்கு இல்லையா, இந்த ஹீட் தான் அவுட்டர் ஃபோர்ஸ்க்கு காரணம். இன்னர் ஃபோர்ஸ்க்கு காரணம் கிராவிட்டின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ரியாக்ஷன் நின்னுதுன்னா அவுட்டர் ஃபோர்ஸ் இருக்காது இல்லையா. அவுட்டர் ஃபோர்ஸ் குறைஞ்சிட்டே போனா அப்ப என்ன ஆகும்? கிராவிட்டி அதிகமாகிவிடும், ஈர்ப்பு மிக அதீதமாக ஆயிடும். அப்படி அதீதமாக ஆகும் பொழுது என்ன ஆகும் என்பதுதான் சந்திரசேகரனுடைய ஒரு முக்கியமான விஷயம். இந்த சந்திரசேகர் வந்து நட்சத்திரங்களை 6ஆக பிரித்தார். பிக் ஸ்டார்ஸ், ஸ்மால் ஸ்டார்ஸ், பிரைட் ஸ்டார்ஸ், ஃபீபிள் ஸ்டார்ஸ், வெரி ஹாட் ஸ்டார்ஸ், நாட் சோ ஹாட் ஸ்டார்ஸ் என்று அவர் பிரித்தார். காலமாக நட்சத்திரங்கள் பற்றிய டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு நேற்று இல்லை, மனிதர்கள் காட்டுல இருந்து வரும்பொழுதே கூட நட்சத்திரங்களை பற்றிலாம் நிறைய முதல்ல வந்து 2 விஷயத்துக்காக எழுத பழகினாங்க. ஒன்று வந்து அக்கௌண்டபிலிட்டி தேவைப்பட்டுச்சு, எத்தனை ஆடு இருக்கு மாடு இருக்குன்னு பார்க்கணும். 2வது வந்து என்ன முக்கியமா தேவைப்பட்டுச்சு, நட்சத்திரங்கள், சீதோஷ நிலை, இதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இது எல்லாமே தேவையான ஒரு விஷயமா இருந்ததால தான் அவங்க பதிவு பண்ணாங்க. அப்படி பதிவு செய்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், டைக்கோ பிராஹேவனுடைய அந்த பதிவுகளை எல்லாம் வைத்துதான் கெப்லர் தன்னுடைய விதிகளை வெளியிட்டார். அந்த மாதிரி நிறைய இருக்கிறது. இப்போ நான் சந்திரசேகருக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு டேனிஷ் கிரேட் சயின்டிஸ்ட், அஸ்ட்ரானமர் ஹெர்ஸ்பங் என்று பெயர். அதே மாதிரி அமெரிக்கன் அஸ்ட்ரானமர் ஹென்ரி நாரிஸ் ராசல் என்று பெயர். அவங்க இருவருமே தனித்தனியாவே இந்த டயக்ராம் எப்படி போடுறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நட்சத்திரங்களை என்டையர் டேட்டாவை எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல கிராஃபா கொண்டு வந்தோம்னா அதுல என்ன நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு நம்பினாங்க. அதுக்கு RH டயக்ராம் என்று இப்போது நாம் சொல்லுகின்றோம், அல்லது HR டயக்ராம் என்று சொல்லலாம். பெரும்பாலும் HR டயக்ராம் என்று தான் சொல்கிறார்கள். இப்போ HR டயக்ராம்ல ஒரு பக்கம் நட்சத்திரத்தினுடைய பிரைட்னஸ், இன்னொரு பக்கம் நட்சத்திரத்தோட கலர் குறிச்சிக்கிட்டே போனீங்கன்னா அந்த புள்ளிகள் வருது. அதை வைத்து ஒரு தரவை உருவாக்கலாம். இன்னொன்னு, ஒரு பக்கம் வந்து நட்சத்திரத்தினுடைய பிரைட்னஸ், இன்னொரு பக்கம் அதனுடைய டெம்பரேச்சர். இந்த நட்சத்திரம் இந்த கலர்ல இருந்தா இந்த டெம்பரேச்சர்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சாகா சமன்பாடு அதற்குத்தான் பயன்படும். இப்படி இந்த 2ஐயும் வச்சா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து 3 விஷயங்களை சந்திரா உருவாக்கி கொண்டார். ஒன்னு, L ஃபார் லூமினாசிட்டி. லூமினாசிட்டி என்பது டோட்டல் எனர்ஜி எமிட்டட் பை ஸ்டார், அதுதான் லூமினாசிட்டி. 2வது முக்கியமான தரவு என்னன்னா R ஃபார் ரேடியஸ். அதை வந்து அவர் தெளிவாக உருவாக்கி கொண்டார். 3வது மாஸ் M, ஒரு நட்சத்திரத்தினுடைய மொத்த நிறை. இந்த 3ஐயும் உருவாக்கி கொண்டார். இந்த ஒர்க்கெல்லாம் கப்பல்ல தான் நடக்குது. கப்பல்ல எப்படி வந்து இது பண்ணுதுன்னு பாவம் அவர் வந்து இது பண்றாரு. இப்போ வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டார் என்ன? முதல்ல வந்து பிக் டார்க் கிளவுடுன்னு சொன்னார். 2வது ஸ்டேஜ் என்ன? கிளாஸ்
cloud sufficient enough with the temperature and starts burning hydrogen, which the burning of hydrogen will become helium. அதுல வந்து கார்பன் அண்ட் நைட்ரஜன் ரெண்டும் ஒர்க் பண்ணுது. மூணாவது நியூக்ளியர் பர்னிங் சைக்கிள்ஸ் உருவாக்கிட்டே போகுது. பிறகு ஒரு கட்டத்துல பர்னிங் டாப்புக்கு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் என்பதுதான் சந்திரசேகரனுடைய விஷயம். அப்ப சொல்றாரு, ஒரு எல்லைக்கு தாண்டும் பொழுது அந்த நட்சத்திரம் டிட்டோரியரேட் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நியூ ஜெயண்ட் ஸ்டேஜுக்கு மறுபடியும் மாறி சில நட்சத்திரங்கள் தன்னுடைய எரிபொருளை ஆரம்பிக்கும். ரெண்டாவது அயன் கோராக அது மாறும். இப்போ ஃபவுலர் என்ன சொல்லியிருந்தார்னா, இதை வைத்துக்கொண்டு வெள்ளைக்குள்ளன்கள் உருவாவார்கள் சொல்லியிருந்தார். அவ்வளவுதான், ஃபவுலருடைய இடம் முடிஞ்சு போச்சு. ஆனா சந்திரசேகர் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை ஆழமாக பார்க்க தொடங்கினார். சரியாக எப்போது அது நடக்கும் என்பதுதான் சந்திரசேகருடைய பிரச்சனை. அதுக்குத்தான் MRL இவற்றை உருவாக்கி கொள்கிறார். There is a relation between mass, radius and luminosity in a star என்று அவர் அறிவித்தார். இதை எப்படி கால்குலேட் பண்றது? அவரோட கால்குலேஷன்ல இந்த நட்சத்திரத்தின் ஒட்டுமொத்த டேட்டாவும் அவர் கையில இருந்துச்சு. எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சூட்கேஸ் முழுக்க பேப்பர். அதெல்லாம் நான் வச்சுங்க. அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, கால்குலேட்டர் கூட கிடையாது சார். அது கையில வச்சிருக்கேன். இப்போ கைடு இல்ல, யாருமே இல்லை சார். கூட ஒர்க் பண்ண ஆள் இல்லை. ராமன் மாதிரியான ஆட்களுக்கு வந்து கூட ஒர்க் பண்ண ஆள் இருந்தாங்க. ராமன் மாதிரியான ஆட்கள் எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. மனிதர் தான் அவரு. இருந்தாலும் KS கிருஷ்ணன்லேருந்து அவ்வளோ பேர் லேப்ல ஒர்க் பண்ண. இப்போ சந்திரா வானத்தையும் அவரையும் காகிதங்களையும் நம்பி விடப்பட்டு அவருடைய ஹைபோதசிஸ் பாருங்க. எப்பவுமே நான் சொல்லுவேன், the real science student he will create his own hypothesis. When we observe a star, இதான் சார் hypothesis. A, we see that in a prescribed spherical volume of radius R, an amount of material of total mass M is enclosed. Then B, we also know that this mass there occurs a continual streaming of certain mean flux of radiant energy. This is specified as luminosity L. இப்போ என்ன கொஸ்டின்? அவருடைய ரிசர்ச்சினுடைய கொஸ்டின், how is that a certain specified march of output radiant emission against the gravity support that mass of the space of radius. இந்த மாஸ் இந்த ரேடியஸ் இருக்கும் வரையில் இந்த அவுட்வர்டு ஃபோர்ஸ் கிராவிட்டிக்கு ஈக்குவலாவே எப்படி உருவாகி கொண்டே வருகிறது, எப்போ கிராவிட்டி ஜெயிக்கிறது என்ற இடம் எது என்பதுதான் அவருடைய கேள்வி. வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் M in a star to continue the equilibrium? இந்த நிலையை அப்படியே தொடர வேண்டும் என்றால் நம்முடைய ஸ்டாரினுடைய இது என்ன என்று கேள்வி. இப்போ நம்மளுடைய அதை தான் அவர் கால்குலேட் பண்றாரு. கிட்டத்தட்ட 117 பக்கம் அந்த கால்குலேஷன் இருக்கு, உட்காந்து பண்றாரு. அப்போ என்னன்னாக்கா, அவர் வந்து 2 நாட்கள் உணவு இருந்து செல்லவில்லை. அவர் ரூம் விட்டு வெளியே வரல கப்பல்ல. அவர் ரூம்ல கொண்டு போய் டீ தான் கொடுக்க முடியும், வேற எதுவும் அவர் சாப்பிட மாட்டாரு 2 நாட்கள். அதுக்கப்புறம் 2 நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் வரமாட்டாராம், லஞ்சுக்கு மட்டும் தான் போவாராம். அவரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து அவர் கண்டுபிடித்தார் 1.4 டைம்ஸ் ஆஃப் அவர் சன், நம்முடைய சூரியனுக்கு 1.4 டைம்ஸ் மாஸ் ஒரு நட்சத்திரத்தில் உருவாகி விட்டால், எப்போ இந்த மாதிரி நம்ம கூட்டிக் கொண்டே போனால், அவர் என்ன பார்த்தாரு ஃபவுலர், அவர் வந்து பார்த்தது லோயர் லிமிட் ஆஃப் மாஸ் நினைச்சார். இவர் ஹையர் லிமிட் ஆஃப் மாஸை நினைக்கிறார். சேர்த்து கொண்டே போகும் பொழுது ஒரு ஒரு நட்சத்திரம் நம் சூரியனை போல் 1.4 டைம்ஸ் மாஸை அடைந்து விட்டால் அதோடு அது கொலாப்ஸ் ஆயிடும். அது கொலாப்ஸ் ஆன பிறகு என்ன நடக்கும்? இட் வில் பிகம் ஏ ஒயிட் டிராஃப்ட் என்று சொல்லி, வெள்ளைக்குள்ளனாக அது மாறும், ரெட் ஜெயண்டாக அது மாறும். இதுதான் சந்திரசேகருடைய டிஸ்கவரி. இந்த டிஸ்கவரிக்கு சூப்பர்வைசர் இல்லை, யாரும் இல்லை, அவரே கண்டுபிடித்தார். அவர் கையில் எடுத்துக்கொண்டார், அங்க போய் இறங்குகிறார். ட்ரினிட்டியில் போய் இறங்கும் பொழுது 3 ஃபவுலர் மிஸ் பண்ண 3 பாயிண்ட் அவர் பிடித்திருந்தார். 1, ரிலேட்டிவிட்டி என்கிற ஒரு விஷயத்தை ஃபவுலர் மறந்து விட்டார், இதை சேர்த்திருந்தார். 2, ரிலேட்டிவிஸ்டிக் எஃபெக்ட்ஸ் என்று கெமிஸ்ட்ரியில் இருக்கு, அதை மறந்திருந்தால் அதை சேர்த்திருக்கிறார். கான்ஸ்டிடியூட்டட் லோயர் லிமிட் யாரு? ஃபவுலர். ஆனால் சந்திரசேகர்
ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸை உள்படுத்தி அவர் வந்து ஒரு கால்குலேட்டர் இல்லாத பொழுது 300 பக்கம் கணக்கீடுகள் செய்து லிமிட் ஆஃப் மாஸை கண்டுபிடித்தார். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் போய் ஃபவுலரோடு இணைந்து கொள்கிறார். அந்த இப்போது கேம்பிரிட்ஜில் அவருக்கு வந்து பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆள் கிடைக்கிறாங்க. குறிப்பா ஃபவுலர் கிடைக்கிறார். ஃபவுலர் வந்து அவரை எடிங்டனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார். எடிங்டனின் புத்தகத்தை படித்து தான் அவர் அஸ்ட்ரோபிசிக்ஸ்க்கு வந்தார், அது உங்களுக்கு தெரியும். எடிங்டனுக்கு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எடிங்டனோடு அவர் உரையாடுகிறார். அதுக்கப்புறம் வந்து 1930 கொண்டு போய் அவர் ட்ரினிட்டியில சேர்ந்து விடுகிறார். அவர் வந்து மைலனை சந்திக்கிறார். அவர் ஒரு பிரிட்டிஷ் அஸ்ட்ரோபிசிஸ்ட். இருவரும் சேர்ந்து நிறைய படிக்கிறார்கள். மெக்னாட் சாகா என்னவெல்லாம் செய்திருக்கிறாரோ அவற்றை எல்லாம் மைலனோடு டிஸ்கஸ் பண்ணி மைலன் ஈக்குவேஷன்ஸ் உருவாவதற்கு சந்திரா ஒரு மிகப்பெரிய கிரியா ஊக்கியாக இருக்கிறார். இப்போ பிஜி செகண்ட் இயர் படிக்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, சம்மர் அவர் வேற ஒர்க் பண்ணுவார்னு. மேக்ஸ் போனோட காட்டின்ஜன்ல போய் ஜெர்மனியில ஒர்க் பண்ணாரு ஃபர்ஸ்ட் சம்மர். அங்க 2 பேப்பர், அட்டாமிக் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட், மாடல் செல்லார் ஆஃப் போட்டோஸ்பியர்ஸ் 2 பேப்பரை ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஃபைனல் இயர் படிக்கும்பொழுது இன்ஸ்டியூட் ஆஃப் தியரிட்டிக்கல் பிசிக்ஸ் கோப்பன்ஹேகன்ல போய் டென்மார்க்ல டைராக்கை சந்தித்தார். நீல்ஸ் போரோடு அங்க ஒர்க் பண்றாரு அந்த 2 ஆண்டுகள். அந்த சம்மர்ல 2 பேப்பர் அவரு கொண்டு வருகிறார். இப்போ 1933 ரொட்டேட்டிங் ஸ்டார்ஸ் பத்தின பாலிட்ரோப்ஸ் என்கிற ஒரு விஷயத்திற்காக அவர் பிஹெச்டி வழங்கப்படுகிறது. ஃபவுலர் தான் அவருடைய சூப்பர்வைசர். எடிங்டன் அவர் பேரையும் நீங்க சேர்க்கணும் அப்படின்னு ஃபவுலர்ட்ட இவர் தான் கேட்டுக்கிறார், என்னுடைய சூப்பர்வைசரா. ஏன்னா அவருடைய புக்கை படிச்சிருக்கலாம், நான் இதுக்கு வந்திருக்க மாட்டேன். அப்போ அவரும் ட்ரினிட்டியில ஒரு ப்ரொஃபஸரா இருந்தார் எடிங்டன். அதனால ஒப்புக்கொண்டு அதையும் வந்து செஞ்சாங்க. இப்போ பிஜி கோர்ஸ் பிஹெச்டி வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. நாம வந்து இப்போ பேசாம ஏன்னா இதுக்கு மேல செலவு பண்ண முடியாது, அப்பாவால வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆக்ஸ்போர்டுக்கு போய் மிலனோடு சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தாரு. ஆனா ஒரு அதிர்ஷ்டம், அவருக்கு வந்து ட்ரினிட்டி காலேஜ் ஃபெலோஷிப் வந்து விட்டது. ஃபெலோஷிப் யாருக்கு கிடைக்கும்னா, தேர்வு எழுதியவர்களில் முதல் 2% பீப்புள் ஒன்லி கேன் கெட் ஃபெலோஷிப். ஃபெலோஷிப்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டே இருக்காங்க நம்ம ஆளுங்க. அவர் ஃபெலோஷிப் வாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியர் ஒருவர் ட்ரினிட்டியில ஃபெலோஷிப் வாங்கினதுன்னு பார்த்தா சீனிவாச ராமானுஜன் தான் ஃபெலோஷிப் வாங்கியிருந்தார். அந்த ட்ரினிட்டி காலேஜ் ஃபெலோஷிப் என்பது 2 ஃபெலோஷிப் இருக்கு. ஒன்று ராயல் சொசைட்டி ஃபெலோஷிப், அது ஒரு கௌரவ பதவி. ட்ரினிட்டி காலேஜ் மாதிரியான கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்களில் கொடுத்த ஃபெலோஷிப்ங்கிறது உங்களுக்கு செலவு பண்றதுக்கு பணம் கொடுத்து உங்களை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நீங்க ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுங்க. இதுதான் அந்த ஃபெலோஷிப். அதை தான் அவர் பெற்றுக்கொண்டார். நல்லா தான் போயிட்டு இருந்தது. ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டியினுடைய அவர் வந்து ஒரு மெம்பர் ஆக்கப்பட்டார். அஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டி, நான் சொல்றது ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டி. அதுல வந்து அவர் லண்டன்ல மெம்பர் ஆக்கப்பட்டு அது ஃபவுலர் தான் அவரை அழைத்து கொண்டு போய் அங்க இன்ட்ரடியூஸ் பண்ணவர். அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. டீ டைம்ல எடிங்டனோடு அவர் நிறைய பேசுகிற காலம் வருகிறது. அப்போ தன்னுடைய சந்திரசேகர் லிமிட் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எடுத்த உடனேயே எடிங்டன் நோ திஸ் இஸ் ராங் என்று பளிச்சென்று மறுத்து விடுகிறார். திரும்ப ட்ரை பண்றாரு இவர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அந்த காலகட்டம் எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்தை நோக்கி சந்திராவை அழைத்து செல்கிறது என்பதற்காக சொல்கிறேன். 1933 சந்திராவுக்கு 23 வயது. 23 வயதில் அந்த பிரச்சனைக்குள் நுழைகிறார். அதை நுழையும் போது என்ன ஒரு சிக்கல் அவருக்கு மிகப்பெரிய அளவுல வருதுன்னு பாருங்க. ஒரு ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. அவர் வந்து எடிங்டனோட ஒத்து போகல. நன்றாக தெரிந்து விட்டது. யுவர் மேத்தமெட்டிக்ஸ் மே பி ரைட் மேன், பட் சம்வேர் யுவர் பிசிக்ஸ் இஸ் ராங் என்று எடிங்டன் சொல்லிவிட்டு போயிட்டார். எடிங்டனும் இவரும் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்தாங்க. இவர் ஒரு சைக்கிள் வெறியர் இல்லையா, சைக்கிளிங் போறதுல பயங்கரமான கில்லாடி இவர். எடிங்டனுக்கும் சைக்கிள் வெறி உண்டு. 2 பேரும் அடிக்கடி சைக்கிளிங் போறப்ப மீட் பண்ணிப்பாங்க. ஆனா அப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் நாம இப்போ வந்து 1935 நுழையிறோம். 1935 நடந்த மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் இன்சிடென்ட். 35, அவருடைய வயது 25. ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டியில அவரை கூப்பிட்டு சந்திரசேகர் லிமிட்டை நீங்கள் அறிமுகம் செய்யலாம், ஒரு கட்டுரையாக எழுதி வந்து பேசலாம்னு சொல்லிடுறாங்க. சந்திரசேகர் ரொம்ப அழகா ரெடி பண்றாரு. அவங்களுக்கு புரியும் விதத்துல கிட்டத்தட்ட 16-17 பக்கம் ரெடி பண்றாரு. ஏன்னா ஒருத்தர் 1/4 மணி நேரம் தான் டைம். அப்ப எடிங்டன் அவரை மீட் பண்றாரு. நீங்க பேப்பர் பிரசன்ட் பண்ண போறீங்களான்னு கேட்கிறாரு. ஆமாங்க.
ஏன்னா இவர் இன்விடேஷனை ஏற்கனவே பார்த்திருக்கிறார். அந்த இன்விடேஷன்ல இவருக்கு அப்புறம் பேச போறவர் எடிங்டன். அதுவே அவருக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது. ஐயோ, இவர் முடியாதுன்னு சொன்னவராச்சே அப்படின்ட்டு உறுத்தலாக இருந்தது. நான் உங்களுடைய பேச்சை 1/4 மணி நேரம் வேணாம், 1/2 மணி நேரம் போடுங்க, ஏன்னா அவர் பேப்பர் பெருசுன்னு சொல்லிட்டேன் என்று எடிங்டன் சொல்லுகின்றார். தேங்க்யூ சார். 1935ல அந்த பேப்பர் பிரசன்ட் பண்றாரு. இவர் எல்லாவற்றையும் விளக்குகிறார். அந்த காலகட்டத்தில் யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒயிட் டிராஃப்ட்னு ஒன்று இருப்பது போல், வெள்ளை குள்ளன் என்று ஒன்று இருப்பது போல கருங்குள்ளன் என்று ஒருவன் இருப்பான். ஒருவேளை அது ஒரு கருப்பான ஒரு ஹோலாக இருக்கலாம் என்று பிளாக் ஹோல்ங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறார். இதையெல்லாம் சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. அடுத்து எடிங்டன் பேச வருகிறார். பெரிய ஷாக், மிகப்பெரிய ஷாக். எடிங்டன் எடுத்த உடனே சொல்றாரு, சின்ன பையன், இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, அரியாப்புலத்தனமா இது எதையோ பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறான், தயவு செஞ்சு பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு பேச்சாரு. He was so shocked. சந்திரா was so shocked. இப்ப நாம என்ன செய்யறது? 3/4 மணி நேரம் பேசினார் எடிங்டன். 3/4 மணி நேரம் சந்திரசேகரை ரிடிகுல் பண்ணி பேசுறாரு. ஒரு நட்சத்திரம் எப்படி ஆயிருமா? நட்சத்திரத்தை போய் யாராவது அழிக்க முடியுமா அப்படின்னு அவருடைய பேச்சே எப்படி இருக்குன்னா, அதுல சயின்ஸ் இருக்குதா, இல்ல என்ன இருக்குன்னா? ஏன்னா எடிங்டன் சாதாரண மனிதர் அல்ல. மறுபடியும் நான் வச்சுங்க, யார் இந்த எடிங்டன்? எடிங்டன் பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர். ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி வந்தப்போ உலகத்திலே 2 பேர் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுல ஒருத்தர் எடிங்டன் என்று சொல்வார்கள். அவ்வளவு பெரிய ஆளு. ஐன்ஸ்டீனுடைய அந்த இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஐன்ஸ்டீனுடைய பெண்டிங் ஆஃப் லைட், சூரிய ஒளி என்பது வளையும் என்கிற அவருடைய இதை டெஸ்ட் பண்றதுக்கு 1919ல ஒரு சூரிய கிரகணத்தின் போது அந்த ஆய்வை நிகழ்த்தியவர் எடிங்டன். ஆனா இப்போ சந்திரசேகர மகா கேவலமாக அங்க இருக்கிற 150 பேரும் எடிங்டன் சொல்ல சொல்ல சிரிச்சு சிரிச்சு கை தட்டினாங்க. ஒரு 25 வயது இந்திய இளைஞரை கேலி செய்து கேவலமாக அவர்கள் நடத்தினார். சந்திரா வாஸ் சோ ஷாக். நான் சொன்னது தப்பா இருக்க முடியுமா என்று அவர் யோசிக்கிறார். அவர் என்ன சொல்றாருனாக்கா, டீஜெனரேஷன் என்பது ஸ்டாருக்கு பாசிபிலிட்டி கிடையாது, டீஜெனரேஷன்ங்கிற ஒரு விஷயமே நியூக்ளியர் ஃபியூஷன்ல பாசிபிலிட்டி கிடையாது என்று எடிங்டன் பேசுறார். அந்த கூட்டம் முடிகிறது. யார் யாரிடமோ செல்கிறார் சந்திரா. மில்லன் அவரை பார்த்து சிரிக்கிறார். ஒரே சந்தோஷம் அவருக்கு. ஏனென்றால் எடிங்டன் உங்களை மறுத்துட்டாரு, இனிமேல் நீங்க ரிசர்ச்சை ஃபர்ஸ்ட்லேருந்து தான் பண்ணணும், நீங்க எப்படி நீங்க கப்பல்ல போய் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க. நேரா அவர் சந்திரா எழுதுற அந்த இடத்துக்கே போயிடுவோம். சந்திரா எழுதுகின்றார். வித் டெரிபிள் ஷாக் ஐ ரிட்டர்ன் டு கேம்பிரிட்ஜ். கேம்பிரிட்ஜுக்கு நான் திரும்பி வந்தேன். ட்ரினிட்டி கல்லூரி போர்டிங்ல இரவு நேரத்தில் அந்த சின்ன வெளிச்சத்தில் 1 மணிக்கு நான் காமன் ரூம் சென்றேன். அங்கே ஓரத்திலே குளிர்ச்சிக்கான கணப்பு எரிந்து கொண்டிருந்தது. அதன் அருகே சென்று நின்றேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் கொப்பளித்து ஓடிக்கொண்டிருந்தது. ஐ டோல்டு மை செல்ஃப், ஐ வில் ப்ரூவ் மிஸ்டர் எடிங்டன், ஒரு நாள் எடிங்டன் அவர்களே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நான் நிரூபிப்பேன். இந்த உலகம் முடிவது என்பது, இந்த உலகம் பெருவடியோடு முடிவதில்லை, தொடங்குவது பெருவடியோடு தொடங்கியது, முடியும் போது இதோ எரிந்து கொண்டிருக்கிறது இந்த கணப்பு, இது போலத்தான் இது முடிவடையும் என்று நான் சொன்னேன். நான் சொன்ன சற்று நேரத்தில் அங்கு நெருப்பில்லை, புகை மட்டும்தான் இருந்தது. இப்போது என்ன செய்வது? இந்தியாவுக்கு திரும்பி போவதா? ஏனென்றால் சந்திரசேகரனுடைய எதிர்காலம் கேம்பிரிட்ஜில் முடிந்துவிட்டது. எடிங்டன் போன்றவர்கள் கூறிய இந்த கூற்றால் மறுநாள் சென்று யாரை பார்ப்பது என்பதிலே கூட அவருக்கு கூச்சம். பொதுவாகவே சந்திரசேகர் அதிகம் பேசாமல் இல்லை. இந்தியாவுக்கு திரும்பி சென்று ஆய்வுகளை தொடர்ந்தால் அந்த இடத்துல ஒரு ஓப்பனா எழுதுறாரு, நான் CV ராமன் மாதிரி ஒருத்தருடைய சொந்தக்காரன் என்கிற பெயரிலே என்னை நடத்துவார்கள். CV ராமனுடைய அந்த மிகப்பெரிய ஆளுமையை நான் அறிவேன், அதை என்னால் மீற விடாமல் பார்த்துக் கொள்வார்கள். இங்கே நான் எப்படி ஆய்வு செய்வது? அவருக்கு தோன்றிய ஒரே விஷயத்தை அவர் செய்தார். தன்னுடைய பேப்பரை ரோசலண்டுக்கு அனுப்பிச்சார், ரோசன்ஃபீல்டு அவருக்கு அனுப்பினார், நீல்ஸ் போருக்கு அனுப்பினார், பாலிக்கு அனுப்பினார், டைராக்கு அனுப்பினார். நேர ஃபவுலரை சந்தித்து இந்த நிகழ்ச்சியை பற்றி அவரிடம் பேசினார். ஃபவுலர் அவர் மீது அளவற்ற அன்பு கொண்டார். கவலைப்படாதீர்கள், இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சந்திரா என்ன செய்தார்? இந்த இடம்தான் நம்முடைய இளம் விஞ்ஞானிகளுக்கான மிகப்பெரிய பாடம் என்று நான் நினைக்கிறேன். He never gave up, number 1. Number 2, எடிங்டனோடான தன் நட்பை அவர் துண்டித்துக் கொள்ளவே இல்லை. மறுமுறை போகும் பொழுதும் எடிங்டனோடு புன்னகையோடு சிரித்து பேசி அதன் பிறகு அவரோடு 4 சைக்கிளிங் டூர் போனார். நம்பர் 3, எந்த ஒரு ஆட்கள் மீதும் அவருக்கு ரைவலரி இல்லை. தன்னை பார்த்து சிரித்தவர்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்.
அவரை பார்த்து அந்த கூட்டத்திலே சிரித்தவர்கள் எல்லாம் அவர் பார்த்து பார்த்து புன்னகைத்து அவரோடு போய் பேசினார். நக்கலோடு தான் அவரோடு பேசினார்கள். வழக்கம் போல் ரிசர்ச்சில் ஈடுபட்டார். 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, அவர் கேம்பிரிட்ஜை விட்டு வெளியேறினார். 1935லேயே இந்த டைரக்டர் ஆஃப் ஹார்வர்ட் அப்சர்வேட்டரி அந்த ஹார்லோ சாப்லே அவரை வந்து ஒரு கெஸ்ட் லெக்சராக இருக்குமாறு அவரை அழைத்திருந்தார். அவர் ஒரு டச்சு பிசிஸ்ட், மார்ஸ் அட்மாஸ்பியர்ல இன்னைக்கும் எக்ஸ்பர்ட் என்று அவருடைய புத்தகங்களை படிக்கிறார்கள். அங்க கியூப்பர் பெல்ட் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த ஜெரால்டு கியூப்பர் அவரும் வந்து சந்திரசேகரை அழைத்து நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொன்னார். அப்போது இருவருமாக வெர்காஸ் அப்சர்வேட்டரியிலே மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும் பொழுது கியூப்பர் அவரை சிகாகோ பல்கலைக்கழகம் வர முடியுமா என்று கேட்கிறார். ஏன் என்று கேட்கிறார் சந்திரசேகர். நான் அங்கே போக போகிறேன், எனக்கு கீழே 2-3 பேர் தேவைப்படுகிறார்கள், நீங்கள் வரலாமே என்று கேட்கிறார். அப்படி கேட்கின்ற பொழுது சந்திரசேகர் அப்போது சரி என்று சொன்னவர் பிறகு ஒரு காலகட்டத்தில் தயக்கம் காட்டுகிறார். ஆனால் மிக அழகான ஒரு நீண்ட கடிதத்தை சிகாகோவின் அப்போதைய அற்புதமான அந்த வைஸ் சான்சலர் அவருக்கு கடிதமாக எழுதுகிறார். அவர் பேர் ஹட்சின். ஹட்சின் 4 பக்க கடிதத்தை சந்திரசேகருக்கு அனுப்புகிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, இங்கு வாருங்கள், உங்களுக்கான இடம் இங்கு தயாராக இருக்கிறது. 36ல இன்னொரு விஷயமும் நடக்குது. என்னன்னா, அதுதான் சந்திராவின் திருமணம். மெட்ராஸ்க்கு வராரு. சந்திரசேகர் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவருடைய கிளாஸ்மேட்டாக இருந்தவர் தான் லலிதா. இந்த லலிதா அந்த அவங்க குடியிருந்த தெருவிலேயே இருந்தவர். லலிதாவும் அவருமா பிசிக்ஸ் படிச்சாங்க பிரசிடென்சி காலேஜில். தன்னுடைய எல்லா பேப்பரையும் அவர் லலிதாவுக்கு அனுப்புவார். எடிங்டன் பிரச்சனை குறித்து லலிதாவுக்கு அவர் ஓப்பனா லெட்டர் எழுதினாரு. எடிங்டன் விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப மௌனமாக அமைதியாக தான் வேலை பார்த்து அதை சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்ததற்கு லலிதாவோட இன்ஃபுளுன்ஸும் ஒரு முக்கிய காரணம். 1936 அவருடைய திருமணம் செப்டம்பர் 11 நடக்கிறது. அழகாக படித்தவர் அவர். ஒரு ஸ்கூல் ஆசிரியராக இருந்து ஹெட்மிஸ்ட்ரஸாக சின்ன வயசுலேயே பதவி பெற்றவர். அந்த ஹெட்மிஸ்ட்ரஸை திருமணம் செய்து கொண்டு 2 பேருமா சிகாகோ போயிட்டாங்க. சிகாகோவில் போய் சேர்ந்தவுடன் சந்திரசேகர் செய்த முதல் வேலை இந்த சந்திரசேகர் லிமிட் பத்தின ஒரு புத்தகம் எழுதியது. அந்த புத்தகத்தை அவர் எழுதி முடிக்கிறார். அந்த புத்தகத்தை ஐன்ஸ்டீன் 2-3 இடங்களில் அறிமுகம் செய்தார். ஐன்ஸ்டீன் அதை அறிமுகம் செய்ய டைராக் அதை பத்தி பேச நீல்ஸ் போர் அதை பற்றி விவரிக்க எடிங்டன் என்கிற ஒரு மனிதர் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போனார். இப்படித்தான் சந்திரசேகர் ஜெயித்தார். யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அதை வெளியிட்டது. The world silently accepted சந்திரசேகர் without talking much about எடிங்டன். எடிங்டனுக்கு நாம் பிறகு வருவோம். இந்த இடத்தில் தான் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரசேகர் என்கிற அந்த ஒரு போராளி இந்தியாவுக்கும் திரும்பி வரவில்லை. அங்கே இருந்து கொண்டே அறிவியலுக்கான போராளியாக எப்படி வெற்றி பெற்றார் என்பதன் வரலாறை தான் நான் இப்போது பார்க்க இருக்கிறோம். சிகாகோவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா 1936ல ஜாயின் பண்றாரு. 26 வயசு. அசோசியேட் ப்ரொஃபஸரா 1941ல ஆகிறாரு. 31 வயசு. முழு நேர ப்ரொஃபஸரா 1943, 33 வயது. கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஃபார் எனிஒன் இன் சிகாகோ. உலக அளவிலேயே 33 வயசுல ப்ரொஃபஸராகவே ஆனவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று நாம் திரும்பி பார்க்க வேண்டி இருக்கிறது. 1946ல திடீரென்று ஹென்றி நோரிஸ் ரசல் இறந்து போகிறார். அப்ப அவருடைய இடத்துக்கு வாங்க அப்படின்னு இவரை கூப்பிடுறாங்க. பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம். அப்ப ஐன்ஸ்டீன் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏராளமான சம்பளம் கொடுத்து கூப்பிடுறாங்க. இவர் போவதற்கு தயங்குகின்றார். ஆனால் அதே சமயத்தில் இவரை அழைத்து வந்து அவருடைய சிகாகோ பல்கலைக்கழகத்துல அதுக்கு ஈக்குவலான சம்பளம் கொடுத்து செட்டில் பண்றாங்க. சந்திரா எப்படி ஒர்க் பண்ணார்? சந்திரசேகர் லிமிட் என்பது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதுக்கப்புறம் 26 கண்டுபிடிப்புகள் இருக்கே, எப்படி ஒர்க் பண்ணார்? he lived at 4800 லேக் ஷோர் டிரைவ் தான் வீட்டோட அட்ரஸ். 4800 லேக் ஷோர் டிரைவ், சிகாகோ. மிக ஃபேமஸான பிளேஸ். எப்ப பார் ஸ்டூடெண்ட்ஸ் நிரம்பி வழிவாங்க. அந்த இடத்துல சந்திரசேகர் வந்து லேப்ல ஒர்க் பண்றார். 10 ஆண்டுகளாக அவர் லைஃபை பிரிக்கலாம். அவரே பிரிக்கிறார். அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் அவர் எப்படி ஒர்க் பண்ணார்னா, ஒரு 10 ஆண்டு அஸ்ட்ரோபிசிக்ஸ் அல்லது பிசிக்ஸினுடைய ஒரு பகுதியை எடுத்துப்பாரு. 10 ஆண்டுகள் தரவா படிப்பாரு. அதுல பிஹெச்டியா குழந்தைங்களை ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாரு. அவர் வந்து அதன் பிறகு ஒரு புத்தகம் எழுதுவார். அதுல வந்து பேப்பரா ப்ரொடியூஸ் பண்ணுவார். அடுத்த 10 ஆண்டு அடுத்தது, அடுத்த 10 ஆண்டு அடுத்தது. இப்ப அவருடைய வாழ்க்கையினுடைய விஷயத்தை பத்தி சொல்லுகின்றேன். அந்த 10 ஆண்டுகள் கான்செப்டுக்குள்ள
நுழைவதற்கு முன்னால் அவர் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் போது என்ன ஆனாருங்கிறத சொல்லிட்டு நுழைவு. செகண்ட் வேர்ல்டு வார் வந்து விட்டது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, மேரிலாண்ட் பாலிஸ்டிக் ரிசர்ச் லேபரட்டரிக்கு அவர் அழைக்கப்படுகிறார். அவர் அழைக்கப்பட்டு அங்க வந்து அவர் ஒர்க் பண்றாரு பாலிஸ்டிக் லேப்ல வேர்ல்டு வாருக்காக அமெரிக்க அரசுக்கு. ஆன் த டிகே, அப்ப 4 பேப்பர். ஆன் த டிகே பிளேன் ஷாக் வேவ்ஸ், ஆப்டிமம் ஹைட் பஸ்டிங் ஆஃப் 150 mm ஷெல். 3வது பேப்பர் ஆன் த கண்டிஷன்ஸ் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் 3 ஷாக் வேவ்ஸ். 4வது பேப்பர் த நார்மல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் பிளாஸ்ட் வேவ். இந்த பிளாஸ்ட் வேவ் நார்மல் ரிஃப்ளெக்ஷன் 4வது பேப்பர் தான் நம்ம மிசைல் டெக்னாலஜிக்கு பயன்படுற முக்கியமான பேப்பர். இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ ஓப்பன்ஹைமர் வந்து அவரை மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டுக்கு அழைக்கிறார். சந்திரசேகருக்கு ஒரு தயக்கம். மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்பதுதான் அணுகுண்டு தயாரிக்கின்ற அணு உலை ப்ராஜெக்ட். அந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டுக்கு வருமாறு அவரை அழைக்கிறார். ஹைட்ரோ டைனமிக்ஸ்ல நீங்க கில்லாடி நீங்க வரலாம் என்று அழைக்கிறார். அவர் வந்து எவ்வளவோ முயற்சி செய்கிறார், வராம எப்படி தடுப்பது என்று. கடைசி நேரத்துல அவர் பார்ட்டிசிபேட் பண்ணல. எப்படியோ தன் மனசாட்சிப்படி நடந்து கொண்டு விட்டார். அப்புறம் அவங்களே என்ன ஆன்சர் பண்ணாங்கன்னாக்கா, உங்களுக்கு செக்யூரிட்டி கிளியர் ஆகல, அதுன்னு ஏதோ ஒரு ரீசன் அவங்களே போட்டார். என்ரிகோ ஃபெர்மி அவரை அழைத்தார். நீங்கள் தயவு செய்து உங்கள் மனைவியோடு அமெரிக்கன் சிட்டிசன் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 1953 ஆஃப்டர் டிஸ்கஷன்ஸ் வித் இந்தியா, அவரும் அவருடைய மனைவி லலிதாவும் அமெரிக்காவினுடைய சிட்டிசன்ஸாக மாறுகிறார். சந்திரா எப்படி ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிறது தான் இப்போ நாம் நுழைய வேண்டிய இடம். அவர் வந்து துறை துறையாக மாறினேன் என்று சொன்னேன். முதல் துறை சந்திரசேகர் லிமிட். இப்பவே சொல்லிடுறேன், சந்திரசேகர் லிமிட் தான் அவர் கண்டுபிடிச்சாரு. சந்திரசேகருக்கு லிமிட்டே கிடையாது. பாருங்க எவ்வளவு இளமையாக, எப்படி ஒரு மனிதராக அங்க நிற்கிறார். ஃபர்ஸ்ட் he worked on stellar structure including the theory of white dwarfs. அந்த ஆண்டுகள் 1929 இருந்து 39, அதோட அது வெளியே வராரு. அப்பதான் சந்திரசேகர் லிமிட் வருது. ஸ்டெல்லார் டைனமிக்ஸ் இன்க்ளூடிங் த பிரவுனியன் மோஷன்ஸ் 1938 இருந்து 43 வரைக்கும் அவர் ஒர்க் பண்ண துறை. அங்க வந்துதான் சந்திரசேகர் ஃபிரிக்ஷன் என்கிற கண்டுபிடிப்பு. தியரி ஆஃப் ரேடியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர், இலுமினேஷன் ஸ்டார், இப்படி போயிட்டே இருக்கு. அப்பதான் சன் ஸ்பாட்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அவர் தான் சன் ஸ்பாட்ஸை கண்டுபிடித்தவர். 1943 இருந்து 50 வரைக்கும் போன விஷயம். சந்திரசேகர் டென்சார் உருவான ஒரு காலகட்டம். ஹைட்ரோ டைனமிக் அண்ட் ஹைட்ரோ மேக்னெட்டிக் ஸ்டெபிலிட்டி பற்றி அடுத்த விஷயத்துக்கு வராரு. அங்கதான் செயின்பர்க் சந்திரசேகர் லிமிட்டை கண்டுபிடிக்கிறாரு. 52 இருந்து 61 வரைக்கும் அந்த துறையில் இருந்தார். இதெல்லாம் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு புத்தகத்தை உருவாக்கி கொடுத்தவர் அவர். அப்புறம் வந்து 5வது துறை வந்து த ஈக்லிபிரியம் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எலிப்சாய்டல் ஃபிகர்ஸ். அதுல வந்து 1961 இருந்து 68 வரைக்கும் இருந்தாரு. சந்திரசேகர் விர்ச்சுவல் ஈக்குவேஷன்ஸ் அங்கிருந்து வந்ததுதான். 6வதாக த ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிஸ்டிக் அண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ் 71 வரைக்கும் ஒர்க் பண்றாரு. அதுல வந்து சந்திரசேகர் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபங்க்ஷன், அந்த காலகட்டம் வந்து ஐன்ஸ்டீனை ஒரு படி மேலே எடுத்து சென்ற காலகட்டம். அப்புறம் மேத்தமெட்டிக்கல் தியரி ஆஃப் பிளாக் ஹோல்ஸ், இதுதான் முக்கியமான காலகட்டம். 74 இருந்து 83 வரைக்கும். அப்பதான் அவருக்கு வந்து எம்டன் சந்திரசேகர் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கிறது. சந்திரசேகர் பேஜ் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. இது குறித்து ஒரு புத்தகமும் அவர் எழுதி வெளியிடுகின்றார். அவருக்கு அவருடைய மனைவிக்கும் குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மாணவர்கள் தான். அவருடைய வீடு எப்பப்பாரு குழந்தைகளால் நிரம்பி வழியும். எப்பப்பாரு அவர் டிஸ்கஸ் பண்ணுவாரு. அவருடைய ஃபேமஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவரை பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த ஃபேமஸ் ஸ்டூடெண்ட் பேர் என்ன தெரியுங்களா? கார்ல் சாகன். அந்த புத்தகத்துல அவர் வந்து இவரை பத்தி என்ன எழுதியிருக்காருன்றதை தேடி நான் படித்தேன். அதுல 3 சாப்டர்ல அடிக்கடி ஒரு பேரை சொல்லிட்டே வருவாரு. கார்ல் சாகன் சொல்றாரு, நாங்க அத்தனை பேர் உட்கார்ந்துருப்போம். சந்திரசேகர் வந்து எங்களை குழு குழுவா பிரிச்சுடுவாரு. ஒரு குழுவுக்கும் வந்து அவர் கிளாஸ் எடுப்பார். இது வந்து எவ்வளவு அழகான ஒரு டெக்னிக், பேராசிரியர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய டெக்னிக். சில சமயம் நம்மளுடைய வகுப்பறைக்குள்ள நிறைய மாணவர்கள் வந்துடுறாங்க. எல்லாரையும் போய் நம்ம ரீச் பண்ண மாட்டோம். ஆனா நம்ம கையில் எடுத்துட்டு இருக்கிற சிலபஸை முடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பெரிய ஒரு இதுவா இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறத பத்தி கவலையே கிடையாது. எப்படியாவது நீந்தி கரை சேர்ந்துடணும் அப்படிங்கிறதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா நம்ம இருக்கும். இப்போ இந்த விஷயம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன பண்றாருன்னா டீமா பிரிச்சுருவாராம். ஒவ்வொரு டீமுக்கும் போய் அவர் கிளாஸ் எடுத்துட்டே போயிட்டே இருப்பார். கடைசியில எல்லா டீமையும் உட்கார வைப்பார். எந்த டீம் அதிகமா கொஸ்டின் கேட்குது பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு போட்டியை கிரியேட் பண்ணுவார். அவருடைய வகுப்பறைகள் கேள்வி அவர் கேட்கும் வகுப்பறைகள் அல்ல, மாணவர்கள் அவரை கேள்வி கேட்கும் வகுப்பறைகள். அதுல வந்து இன்டராக்ஷன் அண்ட் டிஸ்கஷன், ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு ப்ரிப்பேர். அங்கதான் கார்ல் சாகன் நிக்கிறாரு.
ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு ப்ரிப்பேர். அவருடைய ஸ்பீச் முடிச்ச அப்புறம் டைம் கொடுப்பாராம். ஸ்டூடெண்ட்ஸ் வில் ப்ரிப்பேர். கும்பலா உட்காந்து என்னடா கேட்கலாம், ரொம்ப டஃபா கேட்கறோம், இதுவரை அவர் விடுறதில்லை இன்னைக்கு. அப்படி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி என்ன அற்புதமான ஒரு விஷயம். அதன் பிறகு அவர் கேள்விகள் கேட்க தொடங்குகிறார். சிஸ்டமைசேஷன் என்பதுதான் அவருடைய மெத்தட் ஆஃப் ஸ்டடி என்று சொல்கிறார்கள். எர்கர்ஸ் பல்கலைக்கழகத்தில் அவர் ஒர்க் பண்ண பொழுது இதுல ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லுகின்றேன். கேம்பிரிட்ஜுக்கும் சிகாகோவுக்கும் யார், சிகாகோ பல்கலைக்கழகத்துக்கும் யார் அதிகமா நோபல் பரிசு பெறுவது என்கிற ஒரு போட்டியை சந்திரசேகர் சத்தம் போடாமல் கிரியேட் பண்ணியிருந்தார். இது நான் அதை சந்தேகப்படுறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது. 103 அளவுக்கு 2 பேருமே பிரிச்சுட்டு இருக்காங்க. சயின்ஸ்ல மட்டுமே பாத்தீங்கன்னா 2மே 70s இருக்கு. நோபல் பரிசு பெறுகின்ற பிரித்து யார்கர்ஸ் லேபரேட்டரியில அப்சர்வேட்டரியில அவர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி நிறைய ஸ்டார்ஸ் பத்தி அவர் டீட்டெயிலா ஒர்க் பண்ணார். அப்போ வந்து 250 மைல் கார் ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போய் அவர் கிளாஸ் எடுத்தாரு. இது ரொம்ப ஃபேமஸான விஷயம், எல்லாருக்குமே இது தெரியும். இப்போ வந்து நிறைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்டே இல்லை சார், என்ன சார் 10 பேர் படிக்கிறான், அதுக்கு என்ன சார் கிளாஸ் அப்படின்லாம் அவர் நினைக்கவில்லை. அவர் வந்து ஜாங் டயோ லீ, செங் நிங் யாங், இந்த 2 சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 250 கிலோமீட்டர் கார் ஓட்டிட்டு போவாராம். வழியில ஸ்னோஃபால்லாம் இருக்குமா, ஸ்னோஃபால்லாம் இருந்தா கூட எப்படியோ வளைச்சி கிளச்சி திருப்பி அவர் வந்து ஓட்டிட்டு போய் அங்க இறங்கி ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாரா, சைக்கிள் டிக்கிலேயே இது வச்சிருப்பாராம், கார் டிக்கில சைக்கிள் வச்சிருப்பாராம். எது வரைக்கும் கார் போகுதோ போயிட்டு அதுலேயும் சைக்கிளில் போயிடுவார், போய் கிளாஸ் எடுப்பாராம். இப்படி தான் 2 பேருக்காக போய் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்றாருன்னு கேட்டாங்க. ஆனா 1954 அந்த 2 மாணவர்களுமே நோபல் பரிசு பிசிக்ஸ்ல பெற்றார்கள். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய ஆசிரியருக்கு முன்னால் மாணவர்கள் நோபல் பரிசு பெற்ற ஒரே இது வந்து சந்திரசேகருடைய வாழ்க்கை, ஆசிரியர் வாழ்க்கையில தான் நடந்தது. அவரே பெறுவதற்கு முன் அவர்கள் பெற்று விட்டார்கள். த மோஸ்ட் டிஸ்டிங்யூஸ்டு அஸ்ட்ரோபிசிக்ஸ் இன் மை டைம் என்று சந்திரா ஒருவரை பற்றி குறிப்பிட்டார். இப்போ நாம ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம வந்து மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நுழைகிறோம். 58 இருந்து 71. சந்திரா வந்து ஆஸ்ட்ரோபிசிக்கல் ஜேர்னலுக்கு எடிட்டர் ஆகப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் கேம்பிரிட்ஜ், அது வந்து சிகாகோலேருந்து வெளிவர்ற சிகாகோவுக்கான இதழா இருந்தது, அது அமெரிக்கன் இதழா மாற்றி இன்டர்நேஷனல் இதழாக அவர் மாற்றி கொண்டு போறாரு. ஒரு வருடத்திற்கு 12,000 பேஜஸ் வெளியிடுவாராம், 12,000 பக்கங்கள் அவர் வெளியிடுவாரு. அத்தனை பேரை எழுத வைப்பாராம் அவரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் அவர் லைஃப்ல அடுத்து நடந்தது, சீனிவாச ராமானுஜன் சம்பந்தப்பட்ட அவருடைய, ராமானுஜன் பத்தி ஹார்டி நிறைய லெக்சர்லாம் கொடுத்தாரு 1936. அந்த லெக்சர் எல்லாம் தொகுக்குறாங்க. அப்படி தொகுக்கும் பொழுது ராமானுஜனுடைய ஒரு போட்டோ வேணும், ஹார்டிட்ட இல்லை. அப்ப சந்திராட்ட சொல்றாரு. சந்திரா அப்போது இந்தியாவுக்கு வந்து ஜானகி அம்மாளை சந்திக்கிறார். 36 ஃபர்ஸ்ட் டைம் ராமானுஜனுடைய மனைவியை சந்திரா சந்திக்கிறார். நொந்து போய்விட்டார். சந்திரா நேத்திலிருந்து சாப்பிடல என்று அசால்ட்டா சொல்றாரு. மிகவும் மனம் வெறுத்து போய் அவர் வந்து அவரோட உரையாடுகிறார். ஒரே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்துதான் அந்த அம்மாட்ட. அதை வாங்கி கொண்டு போன சந்திரா அதை என்லார்ஜ் பண்ணி 3 காப்பி போட்டாரு. ஒன்னு ஹார்டிக்கு கொடுத்தார், ஒன்னு ஜானகி அம்மாளிடம் கொடுத்தார், ஒன்னு தன்னுடைய ஆபீஸ்ல வந்து மாட்டினார். இது ஒரு பக்கம் போயிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது ராமானுஜன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸை மெட்ராஸ்ல ஏற்படுத்துவதற்கு முழு முயற்சி செய்து அதை உருவாக்கியவர் சந்திரசேகர் அவர்கள். அப்போ ஜானகி அம்மாவை சந்திச்சப்போ அவங்க என்னுடைய கணவருக்கு ஏதோ செலவு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களேப்பா, அது வச்சுட்டாங்களா, நீ வெளியூர்ல இருந்து வர என்று கேட்கிறாங்க. அதை ராமானுஜன் பத்தி இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து உரையாடுகிறார். அப்ப தன்னுடைய தங்கிட்ட இருந்த அந்த என்லார்ஜ்மெண்ட்டை கொடுத்து ராமானுஜனுடைய பஸ்ட் செய்வதற்கு நிறைய பஸ்டுகள் அப்போது சிலைகள் செய்யப்பட்டன. அதில் ஒன்று ராமானுஜன் இல்லத்திலேயே இப்போது கும்பகோணத்திலே வைத்திருக்கிறார்கள். ராமானுஜன் இன்ஸ்டியூட்ல கூட அதை வைத்திருக்கிறார்கள். இதை கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்த அஷ்கே என்கிற மேத்தமெட்டிஷியன் சந்திராவும் இணைந்து நிறைய அதன் பிறகு இந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி நாம் ராமானுஜன் வாழ்க்கையில் அவருடைய இதை நம்ம பார்க்கிறோம். 1968 அவர் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டார். இதுதான் அவரும் அவருடைய துணைவியாரும் இருக்கிற அந்த புகைப்படம். எப்போது திருமணம் நடந்த கையோட முழு ஆளுமை அவங்க தான். இவரை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்ல இவர் இவ்வளவு ஒர்க் பண்றாரு அப்படின்னா அதனுடைய எனர்ஜி முழுக்க முழுக்க லலிதா அம்மையாரை சேரும். அது குறித்து நான் பிறகு சொல்லுகின்றேன். இப்போ வந்து 1968 இந்தியாவுக்கு அவர் அழைக்கப்படுகிறார். இந்திரா காந்தி அம்மையார் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது ஜவஹர்லால் நேரு மெமோரியல் லெக்சர் கொடுப்பதற்கு இந்தியா வருகிறார். அதே ஆண்டு அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது.
அப்போ இந்திரா காந்தி அம்மையார் வரவேற்புரை, நடுவுல இவருடைய உரை, நன்றி உரை வந்து ஜனாதிபதி ஜாகிர் ஹுசைன். இவ்வளவு அழகான ஒரு கட்டமைப்பு. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் அவர்கள் ஒரு அறிவியல் உரைக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக இதை சொல்லுகின்றேன். இந்திரா காந்தியினுடைய ஸ்பீச்சில் வருது, நம் சொந்த மண்ணில் ஆய்வு செய்ய முடியவில்லையே என எத்தனை முறை வருந்தி இருப்பீர்கள். இனிமேலாவது அந்த குறையை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு, எங்கள் மாணவர்களுக்கு, எங்கள் இளைஞர்களுக்கு தரக்கூடாது என்று இந்திரா காந்தி பேசினார். அந்த அஸ்ட்ரானமி இன் சயின்ஸ் அண்ட் இன் ஹியூமன் கல்ச்சர் என்பதுதான் அப்போது சந்திராவுக்கு தரப்பட்ட தலைப்பு. மிக அழகாக ஒரு சின்ன புத்தகமாக கூட அதை போட முடியும். நல்ல ஸ்பீச்சு, அதுவும் வந்து இப்போ நெட்ல இருக்கு. நான் ஃபுல் ஸ்பீச்சையும் படித்தேன். ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். அவர் வந்து அரேபியன் அஸ்ட்ரானமிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வராரு. எல்லா ஊர்லயும் இது அரேபியன் அஸ்ட்ரானமி, இது கிரீக் அஸ்ட்ரானமி, இது ரோமன் அஸ்ட்ரானமிலாம் சொல்றாங்க. இந்தியாவுக்கு வரும்போது மட்டும் அதை இந்து அஸ்ட்ரானமி என்று நாம் ஏன் சொல்ல வேண்டும், அதை இந்தியன் அஸ்ட்ரானமி என்று சொல்லலாமா என்பது குறித்து அவருடைய அந்த அந்த கலங்கலான அந்த அந்த இடம் மிக முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். இப்போ வந்து 1982 எடிங்டன் சென்டினரி வந்தது. எடிங்டன் இவருக்கு எப்படிப்பட்டவர்னு தெரியும். 1944 எடிங்டன் இறந்து போய்விட்டார். எடிங்டன் சென்டினரி வந்தப்போ கேம்பிரிட்ஜில் ஒரு வேலை செய்தார்கள். கேம்பிரிட்ஜில் எடிங்டன் சென்டினரி, எடிங்டன் மெமோரியல் லெக்சர் கொடுப்பதற்கு சந்திரசேகரை அழைத்தார்கள். அப்படின்னா இவர் எவ்வளவு ஜெயித்திருக்கிறார். எடிங்டனுடைய அந்த கமெண்ட்லேயே அங்கே வாழவில்லை. அதை தாண்டி அதன் பிறகு எத்தனையோ கண்டுபிடிப்புகளுக்கு மேலே வந்து விட்டார். அவர் தவிர்க்க முடியாத மாபெரும் விஞ்ஞானி என்கிற இடத்தை அடைந்து காட்டினார். எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் அவரை அழைக்க வேண்டிய கட்டாயத்தை அவர் ஏற்படுத்தினார். அங்கு சென்று எடிங்டனை பற்றி, எடிங்டனினுடைய அவருடைய அறிவியல் பங்களிப்பை பற்றி மிக மிக அற்புதமான 3 உரைகள் நிகழ்த்தினார். லெக்சர் ஆஃப் சீரீஸ் ஆஃப் லெக்சர் கொடுத்தார். இதுதான் வரலாறு என்பது. எடிங்டனை மறந்து விட்டார்கள். ஏனென்றில் எடிங்டனுடைய பிளாக் ஹோல்ஸ் பற்றிய பார்வை தவறு என்பது நிரூபணமாகும். சந்திரசேகர் லிமிட் உட்பட சந்திரசேகர் எவ்வளவு சரியாக சொல்லியிருக்கிறார் என்பதை இப்போது நம்முடைய இந்த பிளாக் ஹோல் புகைப்படம் முதற்கொண்டு சொல்கிறது. அக்டோபர் 19, 1983 அவருடைய பர்த்டே. அவருக்கு 73வது பர்த்டே. அன்னைக்கு காலையில எழுந்த உடனே ஒரு போன் வருது, அவருக்கு நோபல் பரிசு அறிவித்திருந்தார்கள். நோபல் பரிசு அறிவிப்பு என்பதை சந்திரா ஒரே வரியில் சொன்னார், நைஸ் பர்த்டே கிஃப்ட் என்று சொன்னார். ஒரு வார்த்தை தான் சொன்னார். நோபல் பரிசு பெறுகின்ற அந்த படத்தை நாம் பார்த்தோம். சந்திரா சென்று நோபல் பரிசு பெறுகின்ற அந்த புகைப்படத்தையும் பார்த்திருக்கிறோம். சந்திரா ஒரு வெரி வாஸ்ட் ரீடர். மிக எப்படி ஒரு வாஸ்ட் ரீடர் அப்படின்னா, நிறைய பேரோட தொடர்பில் இருந்த ரீடர். ரஷ்யன் லிட்ரேச்சர் மேல உயிரை வைத்திருந்தார். தாதாவஸ்கியிலிருந்து ஆண்டன் செக்கோவ், மிக்கேல் ஷோலகோவ் என்று பலரிடம் அவர் தொடர்பில் இருந்தார். குறிப்பாக மிக்கேல் சோலகோவ் நோபல் பரிசை மறுத்த பொழுது சோலகோவுக்கு அவர் கடிதம் எழுதினார். இப்படி நீங்கள் செய்யலாமா என்று கடிதம் எழுதினார். அவருக்கு மிகப்பெரிய கடைசி வரையில் சோலகோவினுடைய எல்லா எழுத்துக்களையும் வாசித்த மாமன், நிறைய படித்தவர் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இப்போது நான் அடுத்த விஷயத்தை சொல்வதற்கு முன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிவிடுகிறேன். அப்போ வந்து 1985 நாங்கள்லாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தோம், ஜமால் முகமது கல்லூரி திருச்சி. அப்போ நாங்கள் கேள்விப்படுகிறோம் சந்திரசேகர் சென்னை வந்திருக்கிறார் என்று. அது மட்டுமல்ல, லலிதா மேடம் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன், சம்திங் இஸ் தேர். அவர் வந்தாலே பிரசிடென்சி காலேஜுக்கு காலையில் 7 மணிக்கு வாக்கிங் வருவார் என்று கேள்விப்பட்டோம். அப்போ நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தோம், கஜாமியன் ஹாஸ்டல். நாங்கள் ஒரு 4 பேர் வந்து சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்துட்டோம். நாங்கள் ஒரு 9-9:15 மணிக்கு ராக்ஃபோர்ட் ட்ரெயினை பிடிச்சிட்டோம். அடுத்த நாள் காலையில் சென்னையில் வந்து இறங்கிட்டோம் 5:30 மணிக்கு. கடகடன்னு ஒரே ஒரு டீ மட்டும் சாப்பிட்டுட்டு எப்படியோ பிரசிடென்சி காலேஜ் கிரவுண்ட் ஸ்கூல்ல போய் நுழைஞ்சு அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். மணி 6:30. வெயிட் பண்ணுறோம், ஒன்றும் நடக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கார் வந்தது. அந்த கார் வந்தபொழுது 4-5 பேர் இறங்கினாங்க. அதில் ஒருவர் சந்திரசேகர் புன்னகைத்து கொண்டே நடந்து வந்தார். பெரிய கூட்டம் சேர்ந்து விட்டது, எல்லாரும் மாணவர்கள். நானும் அந்த கூட்டத்திலே முண்டி அடித்துக்கொண்டு அவரை பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறேன். என்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னா, எங்க போனாலும் கையில ஒரு புக் வச்சிருப்பேன். அது எப்படி அது பழக்கம் வந்ததுன்னு தெரியல. சாதாரணமாகவே ஒரு டீ கடைக்கு போறது, எங்க போனாலும் கையில ஒரு புக்கோட இல்லாம நான் போக மாட்டேன். அந்த காலையிலேயே என் கையில ஒரு புக் இருக்கு. அது ஒரு மிக மிக தலை சிறந்த ஒரு ஐன்ஸ்டீன் பத்தின ஒரு ரஷ்யன் புக். அது வச்சிருந்தேன். எல்லாரும் கும்பலா நிக்கிறோம், ஒரே கூட்டம். அவருக்கு வந்து ஒருத்தர் பார்க்கர் பேனா பிரசன்ட் பண்ணாரு அந்த கூட்டத்துல. அதை பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருந்தது அந்த பேனா. அப்படியே பிடிச்சாரு. எதிலையாவது எழுத வேண்டும் என்று அவர் நினைத்திருக்க வேண்டும்.
அப்ப இப்படின்னு திரும்பி பாக்குறாரு. யார்ட்டையும் ஒண்ணும் இல்லை, என் கையில மட்டும் தான் புக் இருந்தது. கொஞ்ச நேரத்துல புக் இவராவே அப்படின்னு கை நீட்டுறாரு. நான் போவதற்கு முயற்சி செய்யறேன். அதுக்குள்ள புக்கை வாங்கி பாஸ் ஆன் பண்றாங்க. அப்பயும் பக்கத்துல போக முடியல. அந்த பாஸ் ஆன் பண்றாங்க. அந்த புக்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல எஸ் சந்திரா அப்படின்னு மட்டும் எழுதுகிறார். அப்போ எழுதிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் 5 நிமிஷம் பேசிட்டு இருக்காரு. அழகாக தமிழ் பேசினார். என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அழகா தமிழ் பேசினார். உடனும் நோபல் குரூப் அதனால கொம்பெல்லாம் முளைக்கலையே அப்படின்னாரு. மிகப்பெரிய ஒரு ஹியூமர் மேன் என்பது அப்போதான் தெரிந்தது. எல்லாரும் கோல் கோல் என்று சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்படி ஒரு மனிதரை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. கடைசியாக அவர் செய்த ஒரு அற்புத வேலை. அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப நான் வாசிக்கிறேன். பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா, நியூட்டனோட புக்கு. அதை யார் படிச்சாலும் புரியுமான்னா புரியாது. ஆனா பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா புத்தகத்தினுடைய ஃபார் எ காமன் ரீடர் என்று அவர் அந்த மேத்தமெட்டிக்கா புத்தகத்தை திரும்ப எழுதியிருக்கிறார். எவ்வளவு எளிமையாக நியூட்டனை புரிந்து கொள்ளும் ஒரு வழி. அந்த புத்தகத்தை பற்றி இதுல ஸ்டீஃபன் ஹாக்கிங் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். நான் வந்து குறிப்பிட்ட அந்த அவருடைய கையெழுத்து போட்ட புத்தகம் இன்னும் என்னிடம் பத்திரமாக இருக்கிறது. அந்த உங்களுக்கு சொன்னா நீங்க வந்து விப்ரானோ என்கிற அந்த மனிதர் எழுதிய அந்த ஐன்ஸ்டீன் அண்ட் இஸ் பிலாசபி என்பதுதான் அந்த புத்தகம். எங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் எனக்கு காட்டிய வழிதான் நான் சந்திரசேகரை சந்திக்க வேண்டும் என்கிற உத்தியோகம் எல்லாம் ஏற்படுவதற்கான காரணங்கள். அதில் தலை சிறந்த ப்ரொஃபசர் இன்னைக்கும் என் உரையை கேட்பதற்கு இங்கு இருக்கிறார் என்பது என்னுடைய மிகப்பெரிய பெருமைகளில் ஒன்று. 1995 ஆகஸ்ட் 21 அன்று ஹார்ட் அட்டாக்ல யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ ஹாஸ்பிட்டலில் நம்முடைய மனிதர் சந்திரசேகர் இறந்து போனார். அவருடைய பல பேப்பர்ஸ் எல்லாம், ஹேண்ட் ரைட்டன் பேப்பர்ஸ் எல்லாம் நெட்ல போய் பாருங்க. பல இடங்கள்ல தமிழ்லயே குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. இந்த தமிழ்ல குறிப்பு எழுதுகின்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் அவர் லைஃப் முழுக்க தொடர்ந்து கொண்டிருந்தது. 1979 நாசா வந்து தன்னுடைய 3வது அப்சர்வேட்டரிக்கு சந்திராவின் பெயரை வைத்தது. அதுல இருந்து தான் அந்த பிளாக் ஹோல் போட்டோ எடுத்தோம். ஃபாலோயிங் அந்த சந்திராங்கிற பேரை அவங்க சும்மா சந்திரசேகரனுக்கு வைக்கல. 68 நாடுகளில் போட்டி நடத்துறாங்க யார் பேரை வைக்கலாம் அப்படின்னு. கிட்டத்தட்ட 6000 என்ட்ரிஸ் வந்து சந்திரசேகர் பேரை வைக்க வேண்டும் என்று வந்த பிறகு அந்த பேரை வைத்தார்கள். அப்ப எவ்வளவு பாப்புலரான ஒரு 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 பெரிய பிசிஸ்டாக அவர் இருந்திருக்கிறார். ஒரு அஸ்ட்ராய்டுக்கு 58லேயே அவர் பேரை வைத்தாச்சு. 1999 அதான் சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி, அதிலிருந்து தான் நம்முடைய பிளாக் ஹோல் படம் எடுக்கப்பட்டது. அது வந்து ஷட்டில் கொலம்பியால வைத்து அனுப்பப்பட்டது. 28 நாடுகள் அவருக்காக ஸ்டாம்ப் வெளியிட்டிருக்கிறார்கள். இமாலயன் சந்திரா டெலஸ்கோப் உட்பட அவர் பெயரை பலர் வைத்திருக்கிறார். அதன் பிறகு லலிதா அம்மையார் என்ன ஆனார்? லலிதா அம்மையார் 102 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. 2013 தான் அவர் இறந்து போனார். லலிதா அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, அவர் இறந்து போன அந்த ஆண்டிலேயே அவருடைய நோபல் பரிசு தொகை இருக்குல்ல, அந்த முழு தொகையும் எடுத்துக்கொண்டு போய் சிகாகோ பல்கலைக்கழகத்திலே கொடுத்தார். கொடுத்து அவர் பெயர்ல ஒரு ஃபெலோஷிப்பை உருவாக்குகின்றார். சந்திரசேகர் ஃபெலோஷிப் இன்னும் இருக்கிறது. தலை சிறந்த பிசிக்ஸ் மாணவர்கள், நம்ம ஊர்ல படிக்கிற மாணவர்களுக்கு கூட யாருக்காவது படிக்கிறதுக்கு மேல் படிப்பு, நல்ல பையன் ஆனா பணம் இல்லை, அதனால எங்கேயும் போக முடியாதுன்னா சந்திரசேகர் ஃபெலோஷிப்புக்கு நாம் நேரடியாக லலிதா அம்மையாரிடம் அறக்கட்டளைக்கு நாம் எழுத முடியும் என்பதுதான் இப்பயும் நிலைமை. சந்திரசேகர் பிரைஸ் ஃபார் பிளாஸ்மா பிசிக்ஸ் என்று ஒரு உயர்ந்த விருது ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வரலாற்று அஸ்ட்ராலஜி ஒருத்தர் இருக்காரு, அஸ்ட்ரோபிசிஸ்ட். அவர் பேர் தான் ஆண்ட்ரூ டெய்லர். டெய்லர் வந்து சந்திராவை பற்றி எழுதியிருக்கிற ஒரு வரி, a unique genius with a wonder mixture of mathematics and astronomical physics. There can be no another Chandrasekhar at all என்று எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர் சந்திரசேகர், அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கே அவர் சயின்டிபிக் பயோகிராஃபி என்றுதான் பெயர் வைத்தார். இந்தியாவுக்கு வந்திருந்த போது அவருடைய பேட்டி கண்டார்கள். பேட்டி கண்டவர்கள், சார் வாட் யூ திங்க் அபவுட் பகவத்கீதா என்று கேட்டார்கள். நம்ம ஆளுங்க வழக்கமா இந்த மாதிரி வேலைகள் செய்வார்கள். அவர் ஒரு நிமிடம் புன்னகைத்தார். இந்தியாவின் பாரம்பரியத்தை நான் மதிக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஐ அம் an atheist, ஏன் என்னை வம்பு கிழக்கிறீர்கள் என்று ஒரே வரியில் சொல்லிவிட்டார். சந்திராவினுடைய அடித்தள மனது, அவர் வாழ்க்கை ஒரு சயின்டிபிக் பயோகிராஃபி தான் என்பதிலே சந்தேகம் இல்லை. மிக பிரம்மாண்டமான அளவில், உலக அளவில் ஒரு பெரிய விஞ்ஞானி அவரை எப்படியோ வீழ்த்திய பொழுதும், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்கின்ற தான் படித்த பாரதியின் வழியில் முன்னேறி
நமக்கெல்லாம் வழிகாட்டியாக ஒரு மாமனிதராக வாழ்ந்த சுப்பிரமணியம் சந்திரசேகரை பற்றி நினைப்பதற்கு இன்றைக்கு வாய்ப்பு கொடுத்த அறிவியல் பலகைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.